Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ரெட்சிஏ. இன்னைக்கு அண்ட் இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா டாப்பிக்கும் எஃப்எம் ரிலேட்டடாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே எஃப்எம் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து லெவரேஜ்ன்ற ஒரு டாப்பிக்கை பார்ப்போம். லெவரேஜ் அப்படின்னா என்னன்னு பேசிக்காக பார்த்தோன்னா ரிஸ்க், ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ரிஸ்க்கு தான் நம்ம லெவரேஜ்னு சொல்லுவோம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், லைக் அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது. நம்ம இந்த பேசிக்காக இந்த இவ்வளோ ஃபார்முலாஸ் படித்தாலே போதும். இந்த 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 சாப்டரில் இருக்கிற ஐசி சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் இன் எஃப்எம். அண்ட் எல்லாமே ஈஸி தான், நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் எல்லா சாப்டரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெவரேஜ் சாப்டரை பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெவரேஜ்ன்றது ரிஸ்க் தான், ஓகேங்களா? இப்போ நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தானா எப்படி கால்குலேட் பண்ணும், அதை வச்சு அட் லாஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஏர்னிங் பெர் ஷேர். இது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஏமா. அண்ட் தென் இது கண்டுபிடிக்கிற போது இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். கால்குலேட் பண்ணுறதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி நம்ம ரிஸ்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற டாஸ்க், ஓகேங்களா? இப்போது இன்கம் ஸ்டேட்மெண்ட் முதல்ல அது என்ன, எப்படி கேட்டகரைஸ் ஆயிருக்கு அண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கிவ்ஸ் அஸ் கான்ட்ரிபியூஷன், ஓகேங்களா? சேல்ஸும் வேரியபிள், ஓகேங்களா? ஃபிக்ஸட் கிடையாது. வேரியபிள் காஸ்ட்டும் வேரியபிள் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வேரியபிள். ஸோ சேல்ஸும் கான்ட்ரிபியூஷனும் சம்திங் இன்டர் கனெக்டட். இப்போ இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இது சேல்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதே பர்சன்டேஜ் தான் கான்ட்ரிபியூஷனும் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இது ரெண்டுமே வேரியபிள், ஸோ இதுவும் வேரியபிளாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதே பர்சன்டேஜ் தான் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நம்ம அப்படியே கீழே வந்தான்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு, ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இது என்னன்னா ஜஸ்ட் ப்ராஃபிட் தான். நம்ம ஜென்ரல் டேர்ம்ஸ் சொல்லும் போது இது ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் சொல்லும் போது லைக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸையும் டெடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்னிங்ஸ், ஓகேங்களா? அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணிட்டா இது இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ். அதில் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அதில் ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்டை மைனஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அது நம்மக்கிட்ட ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டு டேக்ஸையும் மைனஸ் பண்ணிருக்கிற ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, அதை இஏடிஏ. அந்த இஏடியில் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிட்டோம்னா மிச்சம் யாருக்கு இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும்? அந்த ஏர்னிங்ஸ் யாருக்கானதாக இருக்கும்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஓகேங்களா? அதில் நம்ம இப்போ மொத்தம் இந்த ஏர்னிங்ஸ் எல்லாருக்கும் யாருக்கு தான்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கா? அதில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம டிவைட் பண்ணோன்னா ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் போய் சேருது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், ஓகேங்களா? இபிஎஸ்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அது கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? இது வந்து காமனாக எல்லா சம்முக்கும் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இது வந்து ஈஸி நம்ம ரிமெம்பர் பண்ணுறது. சேல்ஸில் வேரியபிள் காஸ்ட் போச்சுன்னா கான்ட்ரிபியூஷன், அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் போச்சுன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் பிஃபோர் டேக்ஸு, அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா பிஃபோர் டேக்ஸு, அதில் டேக்ஸ் போயிடுச்சுன்னா ஆஃப்டர் டேக்ஸு. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போயிடுச்சுன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கிவ்ஸ் அஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து எப்போ அந்த ரிஸ்க், அதாச்சும் லெவரேஜ்னா ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம்ல, நம்ம டாபிக் நேம் லெவரேஜ்னா ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம். எப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வரணும்னா நம்ம சேல்ஸில் நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட், அதாச்சும் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்போ ப்ராப்ளம் வரும்னா ஃபிக்ஸட் காஸ்ட், நம்ம இந்த மாதிரி ரெண்டு பே பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் வரும்போது ஃபிக்ஸடாக இருக்கும் அந்த அமௌண்ட்டு. நீ எவ்வளோதான் நீ சேல்ஸ் அதிகமானாலும் கம்மியானாலும் இந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ், ஓகேங்களா? இந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸ். அதோட ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஃபிக்ஸடு தான். ஸோ இந்த ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிக்ஸடாக இருக்கிற காஸ்ட்னால வர ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறது தான் லெவரேஜ்ன்ற டாபிக், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸட் காஸ்டோட ரிஸ்க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி போட்டால் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்னால வர ரிஸ்க் வந்து கால்குலேட் பண்ணிடலாம், சரிங்களா?
அதே போல இப்போ இந்த இன்ட்ரெஸ்டால வர வேண்டிய ரிஸ்க் கால்குலேட் பண்ணா இபிஐடி டிவைட் பை இபிடி போட்டா இந்த இன்ட்ரெஸ்ட்னால வரக்கூடிய ரிஸ்க் கண்டுபிடிச்சலாம். இப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிஐடி போடும்போது நமக்கு கடைக்கு போறதோட பேர், இந்த ரிஸ்க் நம்ம கண்டுபிடிக்க போற ரிஸ்கோட பேர் வந்து டிஓஎல், டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லெவரேஜ். ஓகேங்களா? அதே போல இபிஐடி அண்ட் இபிடி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க போற ரிஸ்கோட பேர் என்னன்னா டிஎஃப்எல், டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லெவரேஜ். சரிங்களா? அதுதான் இங்க எழுதியிருப்பேன். சரிங்களா? இதோ டிஓஎல், டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லெவரேஜ் gives us contribution divided by EBIT, DFL, EBIT divided by EBD. சரிங்களா? டிகிரி ஆஃப் கம்பைன் லெவரேஜ், நம்ம இதையும் கம்பைன் பண்ணி வர லெவரேஜ், அதாச்சும் ரிஸ்க் தான் டிகிரி ஆஃப் கம்பைன் லெவரேஜ் சொல்லுவோம். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி, இபிஐடி டிவைட் பை இபிடி போடாம டைரக்டா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி போட்டா டிசிஎல் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? டிகிரி ஆஃப் கம்பைன் லெவரேஜ். ஓகே, இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இந்த 3 ஃபார்முலாவையும் பார்த்தாச்சு லாஜிக்கா. அண்ட் தென் இப்போ இது இப்படி இந்த ஃபார்முலா நீங்க மகப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியா நம்ம ரிமெம்பர் பண்ணலாம் இதை வச்சு. இந்த இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா வச்சு, இந்த 3 ஃபார்முலா வச்சு இதை டெரைவ் பண்ணலாம் ஈஸியா. அது எப்படி சொல்லித்தரேன். அண்ட் தென் என்ன பேஸ்ட் ஆன் விச் லாஜிக் இட் இஸ் லைக் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க இந்த கான்ட்ரிபியூஷன் வேர்ட் இருக்கு. சரிங்களா? அண்ட் தென் இந்த மாதிரி இபிடி வேர்ட் இருக்கு. இந்த இடத்துல நம்ம கான்ட்ரிபியூஷன் வர இடத்துலலாம் சேல்ஸ் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதே நேரத்துல இபிடின்னு வருதுல, இந்த இபிடி வருது, இந்த இபிடி வருது, அந்த இடத்துல எல்லாம் இபிஎஸ்ன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் வேர்ட்ஸ் மட்டும். சரிங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் இபிஐடி மேலே வந்துடும், கான்ட்ரிபியூஷன் கீழே வந்துடும். ஸோ இபிஐடி மேலே போயிடுச்சு, கான்ட்ரிபியூஷன் கீழே வந்துருச்சு. கான்ட்ரிபியூஷன் பதில் என்ன எழுத போகிறோம்? சேல்ஸ் எழுத போகிறோம். அதே போல் இபிடி மேலே போயிடுச்சுன்னா இபிஎஸ்ஸாக வந்து பாருங்க, இபிடி இபிஎஸ்ஸாக போதா. அதே போல் இபிஐடி கீழே இருந்துச்சுன்னா கீழே இபிஐடி தான் இருக்கும். ஓகேங்களா? அது சேஞ்ச் ஆகாது. கான்ட்ரிபியூஷன் கீழே போகும்போது சேல்ஸ், இபிடி மேலே போகும்போது இபிஎஸ். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் மட்டும் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த 2 வார்த்தைக்கு மட்டும் இந்த வேர்ட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பெர்சன்டேஜ் சேஞ்சின் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக நம்ம இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து சிம்பிளர் டேர்ம்ஸ். ஓகே, நான் ஈஸியாக ரிமெம்பர் பண்ண லைக் லாஜிக் பிஹைண்ட் இட் லைக் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இங்கே சேல்ஸும் வேரியபிள், இங்கே வேரியபிள் காஸ்ட் வேரியபிள். ஸோ கான்ட்ரிபியூஷனும் நம்மளுக்கு வந்து வேரியபிளாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதே பர்சன்டேஜ் தான் கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். கான்ட்ரிபியூஷன் பதிலாக சேல்ஸ் கூட எழுதிக்கலாம். அதே போல தான் இங்கே இபிடி எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதோ அதே அளவு தான் இபிஎஸும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் இங்கே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதை அந்த பர்சன்டேஜ் சேஞ்சிங் அவ்வளோதான். அண்ட் தென் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து பெரிய அமௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணும். சரிங்களா? இப்போ பர்சன்டேஜ் சேஞ்சின் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்ம அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நான் இப்படி சொல்லி கொடுத்தேன்ல, இந்த ஃபார்முலா வச்சு இது எப்படி இங்கே டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இது இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். செம்ம ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து சால்வ் பண்ணலான்னு சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ அதர்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தாச்சு. இது போக இருக்கிற சம் ஃபார்முலாஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். டிஓஎல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஆக்சுவலா நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருந்தோம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. கரெக்டுங்களா? இபிஐடினா என்ன? இங்க பாருங்க, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிஐடி. இபிஐடினா என்ன? இபிஐடினா என்ன பாப்போமா? இபிஐடினா என்ன? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இந்த இபிஐடி இருக்கிற இடத்துல கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா டிஓலோட ஃபார்முலா கிடைச்சிடும். அதே போல டிஎஃப்எல்ல இபிடி இருக்குங்களா? இந்த இபிடிக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அது போட்டா இபிடி கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட்டை இபிடி இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா இபிஐடி டிவைடட் பை இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா கிடைச்சிடும். சரிங்களா? இந்த 2 ஃபார்முலையும் பார்த்தாச்சு இப்போ. ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே இது வச்சு நம்ம டெரைவ் பண்ணது தான் இந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அண்ட் தென் இப்போ டிஓஎல் வந்து இன்னொன்று லைக் டிஓஎல் நம்ம கண்டுபிடிக்கிற டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க.
அப்போ வந்து MOS கொடுத்துருப்பாங்க. அப்போ DOL எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/MOS போடும்போது நம்ம வந்து DOL கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் ஃபைண்டிங் அவுட் DOL. ஓகேங்களா? அப்புறம் கொஸ்டின்ல வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அப்புறம் லைக் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு சம்திங் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கொஸ்டின் வரும்போது கால்குலேட் பண்ணிக்கலாம், எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான 2 ஃபார்முலாஸ், எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் மட்டும் இது. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஃபார்முலாஸ்லேருந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். அதே போல இதுவும் நம்ம வந்து இது ரேஷியோ அனாலிசிஸ் சம்திங், இந்த அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல இருக்கிற ஒரு ஃபார்முலா. அண்ட் தென் இது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்ல ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்குமா? அதாச்சும் இதுக்கு பதிலாக இது கூட எழுதிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ல நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை டிவைட் பண்ணும்போது, அதாச்சும் நான் திருப்பி மென்ஷன் பண்றேன், ஃபண்ட், இட் இஸ் நாட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்க? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபண்ட், அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். ஓகேங்களா? அதை டிவைட் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ல நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ROIனா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இது வந்து அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ல இருக்கிற ஒரு ஃபார்முலா. இது வந்து சேல்ஸ் டிவைடட் பை அசட் போட்டானா நமக்கு வந்து அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அவ்வளவுதான். லிவரேஜ் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த இந்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து இந்த ஃபார்முலாஸ்ல இருந்து டெரைவ் பண்ணோம். அந்த ஃபார்முலாஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம எப்படி ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்ல நம்ம பார்ப்போம். இப்போ சம்முக்குள்ள போகலாம். சரிங்களா? ஐசியில் இருக்கிற எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வேரியபிள் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது வந்து பெர் யூனிட், பெர் ஷர்ட்டுக்கு. ஓகேங்களா? இஃப் அட் ஆல் நம்ம வந்து ஃபார் 10,000 ஷர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது இன்டூ 500 அண்ட் 10,000 இன்டூ 200 போட்டால் ஃபார் 10,000 ஹோல் ஷர்ட்ஸ்க்கு நம்ம வந்து லைக் டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் த ஹோல் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க அமௌண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட லைக் நம்ம இப்போ வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க என்ன லைக் இப்போ எல்லா சமூகம் நம்ம பொதுவாகவே இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது வச்சு நம்ம வந்து ரிஸ்க் கண்டுபிடிக்கிறதுனாலும் எதுன்னு கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். ஆனால் பொதுவாக நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ் பெர் ஷர்ட் வந்து 500 இன்டூ 10,000 என்ன லைக் 50 லேக். ஓகேங்களா? ஸோ 50 லேக். அதில் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் காஸ்ட் பெர் ஷர்ட் எவ்வளோ? 200 இன்டூ 10,000 ஷர்ட்ஸ் 20 லேக்ஸ். மைனஸ் பண்ணையில் நமக்கு வந்து 30 லேக்ஸ் கிடைக்குது. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 25 லேக். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 5 லேக் கிடைக்கும் EBIT. இப்போ அடுத்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம வந்து நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. அவங்க என்ன கேட்குறாங்க பார்ப்போம். இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை வச்சு DOL அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? DOL ஃபார்ம்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? DOLக்கு கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. ஓகே? ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? DOL தானே கேட்குறாங்க. கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. சரிங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? 30 லேக்ஸா? ஸோ 30 lakhs divided by EBIT 5 lakh. So 30 lakhs divided by 5 lakh 6 வருது. ஸோ இது 6 times DOL, அதாவது டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து 6 times. ஓகேங்களா? கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இஃப் சேல்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதே போட்டுருக்கேன். இப்போ B கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இஃப் சேல்ஸ் ஆர் அப் டு 10%, இதை கம்ப்யூட் த இம்பேக்ட் ஆன் EBIT. இப்போ நம்ம அந்த மேலே ஒரு இது பார்த்தோம்ல, செகண்டரி ஃபார்முலாஸ், இங்கே இருக்கிற ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஃபார்முலாஸ் இது இப்போ யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ DOLக்கு என்னன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT டிவைட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் அப்படின்னா இங்கே எழுதிட்டு. ஓகேங்களா? DOL is equal to percentage change in EBIT divided by percentage change in sales.
வேற ஒன்றும் இல்லை, இபிஐடி மேலே போயிருந்து ரெசிப்ரோக்கல், கான்ட்ரிபியூஷன் கீழே வரும்போது சேல்ஸாக மாறும். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் ஆர் அப் பை 10%. ஓகேங்களா? 10% சேஞ்ச் ஆகுது. அப்போ இபிஐடியில் எவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் வந்து 10%. டிஓஎல் நமக்கு தெரியும் 6 டைம்ஸ், அதாவது 6. அப்போ சேஞ்ச் இன் இபிஐடி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி வந்து நமக்கு வந்து 60 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 2ல் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த ஆப்ரேட்டிங் லெவரேஜ். இதோட ரெக்குயர்மெண்ட் என்ன? ஆப்ரேட்டிங் லெவரேஜ், அதாவது டிஓ வந்து காமிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து 3 ஃபார்ம் இருக்குது. ஆக்சுவலாக ஏபிசிடி 3 ஃபார்ம் இருக்குது. 3 ஃபார்முக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து ஒரே ஃபார்ம், அதாச்சும் ஏ சால்வ் பண்ணுறேன். மற்ற ஃபார்முக்கான இது வந்து சேம் ரெக்குயர்மெண்ட் தான், சேம் இது தான். ஸோ அது நீங்கள் ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வந்து லைக் நான் வந்து இப்போ ஏ சால்வ் பண்ணுறேன், அண்ட் தென் சொல்யூஷனும் தந்துடுறேன். இதுலேயே நான் உங்களுக்கு வந்து வீடியோவிலே காமிச்சிடுறேன். ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவங்க வந்து 5000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெர் யூனிட்டுக்கான வாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கான ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ இதை நம்ம இதில் அப்ளை பண்ணி டிஓஎல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் அவங்க வந்து இந்த தியரி கேட்டிருக்காங்க. தியரி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து டிஓஎல் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் கவனிக்கும் போது 20 × 5000. ஓகேங்களா? 20 × 5000. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் முடியும் 6 × 5000. ஆப்ரேட்டிங் காஸ்ட் 60,000. அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன சொல்யூஷன் வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சேல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணால் 20 × 5000 1 lakh வருது. சரிங்களா? 1 lakh. வேரியபிள் காஸ்ட் 6 × 5000 30,000 rupees வருது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் 70,000. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 60,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 10,000 rupees இபிஐடியே வருது. ஸோ இதில் வந்து இப்போ டிஓஎல் கால்குலேட் பண்ணணும்னா சேல்ஸ் டிவைடட் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. ஸோ கான்ட்ரிபியூஷன் 70,000 டிவைடட் பை இபிஐடி 10,000. ஸோ இட் இஸ் 7. இப்படி தான் கால்குலேட் பண்ணும். சரிங்களா? இது வந்து ஏக்கானது. அதே போல் எல்லா ஃபார்ம்ஸுக்கும் கால்குலேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ வந்து அவங்க இந்த இது கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தியரி, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் அந்த தியரிக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். அவங்க இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடி, லைக் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்னால தான் ஆச்சு. அதில் லெவரேஜ்னாலே ரிஸ்க் எதனால் வரும்னா ஃபிக்ஸட் காஸ்ட்னால வரும். சரிங்களா? இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எப்பவுமே காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏர்ன் பண்ணாட்டி அந்த காஸ்ட் நம்ம அதை அட்டைன் பண்ணாட்டி நமக்கு லாஸ் ஆகலாம். ஸோ அதுதான் ரிஸ்க். நம்ம லாஸ் ஆகிறதா ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த 60,000 மேலே இருக்கும். அதுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா, லைக் கான்ட்ரிபியூஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம லாஸ் ஆகும். ஸோ அதான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபிக்ஸட் காஸ்ட் எப்பவுமே ரிஸ்கியான ஒரு காஸ்ட்டு. அந்த ரிஸ்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஐசிஎல் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கும்போது சொல்யூஷன் பார்ப்போம், நம்ம சால்வ் பண்ண வந்து 10,000. ஆக்சுவலாக இபிஐடி 10,000 வந்ததா, நம்ம டிஓஎல் 7. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிஓஎல் 7 இபிஐடி 10,000. அதே மாதிரி எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணும்போது இந்த வேரியஸ் டிஓஎல் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் உங்களுக்கு சொல்யூஷனாக வரணும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த தியரி பார்ப்போம். தியரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து லெவரேஜ்ன்ற ஒரு இதே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 7 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 1 டைம்ஸ், அது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதில் தான் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எது அதிகமாக இருக்குல்ல, ஏ, அதுக்கப்புறம் நம்ம வந்து சி, அப்புறம் பி, இந்த ஒரு ஆர்டரில் தான் நமக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க இல்லஸ்ட்ரேஷன் 2ல். இல்லஸ்ட்ரேஷன் 2 முடிஞ்சிருச்சு.
இப்போ illustration 3 பார்ப்போம். illustration 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாரோடுன்னு சொல்லிட்டு அது இன்டூ 10% போட்டோன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10 lakh ஆஃப் 100 each equity share capital. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 10 lakh divided by 100 10,000 shares. ஓகேங்களா, அதே போல் 10,000 shares இங்கே எழுதிப்போம். சரிங்களா, ஸோ ரிமெம்பர். ஓகேங்களா, அப்புறம் டேக்ஸ் 50% கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, டிஓஎல், டிஎஃப்எல், காம்பைன்ட் லெவரேஜ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஆர்ஓஇ. நம்ம ஃபார்முலா கால்குலேட் பண்ண என்ன சொல்லுங்க, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். என்னதுன்னா ROI is equal to earnings available for equity shareholders divided by equity shareholder fund. இந்த ஷேர்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடையாது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் 10 lakhs. அப்போது இந்த 10 lakhs கீழே வரும் டவுன் இடத்துல. இங்கே இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சம்மில் பார்ப்போம். இப்போ இந்த சேல்ஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 6 lakh, EBIT என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ சேல்ஸ் வந்து 24 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 24 lakh. வேரியபிள் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 50 lakh, 50%. 50% ஆஃப் 20 lakhs, 24 lakhs வந்து 12 lakhs. ஸோ கான்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 lakhs. ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 lakhs. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணையில் நமக்கு என்ன கிடைக்கும்னா EBIT is equal to 2 lakh. இன்ட்ரெஸ்ட் என்ன, 10 lakh into 10% என்ன, 1 lakh. ஸோ இன்ட்ரெஸ்ட் 1 lakh மைனஸ் ஆச்சுன்னா EBIT என்ன, 1 lakh. சாரி EBT, சாரி earnings before tax 1 lakh. அதில் டேக்ஸ் 50% தானே பார்த்தோம், 50%. ஸோ இட் இஸ் 50,000 மைனஸ் பண்ணோன்னா, ஸோ 50% மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் இது EAT 50,000 வரும். அதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் 50,000. அதில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன 10,000 நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இந்த 10,000 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 5 கிடைக்கும். சரிங்களா, இப்போ EPS வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ரேட்டிங் லெவரேஜ், ஃபினான்ஷியல் லெவரேஜ், கம்பைன் லெவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஃபார்முலாஸ் மூலம் என்ட்ரி பண்ணிடலாம். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லெவரேஜ் என்ன, EBIT divided by EBT. டிகிரி ஆஃப் கம்பைன் லெவரேஜ் என்ன, DOL into DFL போட்டால் கூட நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் கம்பைன் லெவரேஜ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இஃப் அட் ஆல் இவங்க DOL into DFL is equal to டிகிரி ஆஃப் கம்பைன் லெவரேஜ் கூட சொல்லலாம். நம்ம இது கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் இருக்கும்ல, அது மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் DCL சேமாக தான் வரும். இங்கே பார்க்குறீங்களா, DOL என்னது, கான்ட்ரிபியூஷன் நியர் பை EBIT இன்டூ DFL என்ன, EBIT divided by EBT. ஸோ EBIT கேன்சல் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. இதுதான் நம்ம வந்து DCLோட ஃபார்முலாவாக நம்ம பார்த்தோம். ஸோ அட் லாஸ்ட் நமக்கு வந்து சேமாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம இப்படி கூட நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் DCLை. ஆர்எல்ஸ் நம்ம பொதுவாக நம்ம எப்பவுமே போடுற மாதிரி இந்த DCL இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBTவே போடலாம். சரிங்களா, இல்லாட்டி நம்ம DOL into DFL போட்டு வர சொல்யூஷனை மல்டிப்ளை பண்ணால் DCL கூட கண்டுபிடிக்கும். சரிங்களா, இது போதவே இட் இஸ் கரெக்டாக தான் வரும். சரி, ஓகே, DOL கால்குலேட் பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் என்ன அமௌண்ட்டு, கான்ட்ரிபியூஷன் என்ன அமௌண்ட்டு, 12 lakh. 12 lakh இருக்குல்ல, அந்த 12 lakh. EBIT என்ன, 2 lakh. ஸோ ஆன்சர் என்ன, 6. ஓகேங்களா, 6 lakh. இப்போ DFL கால்குலேட் பண்ணலாம். DFLக்கு EBIT என்ன, 2 lakh. EBT என்ன, 1 lakh. ஸோ DFL வந்து 2 lakh இல்லை டைம்ஸ், சாரி 2 times lakh போட்டேன். ஓகே, DCL கால்குலேட் பண்ணலாம். DCL வந்து 6 into 2 12 தான் வர ஆன்சர். ஓகேங்களா, 6 into 2 12 போடலாம். ஆர்எல்ஸ் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். இருங்க, கான்ட்ரிபியூஷன் என்ன, 12 lakh டிவைடட் பை EBT என்ன, 1 lakh. ஸோ அப்பயே நமக்கு வந்து 12 times தான் வரப்போகுது. ஸோ ரெண்டு வேலையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, டன்.
illustration 3 இல்ல இன்னும் என்ன இருக்கு, இது A, இது required, இது requirement A, B, C, ஓகேங்களா. இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருக்கீங்களா, ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, கரெக்டா. ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பார்த்தோம், 50,000. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன பார்த்தோம், 10 lakhs. இப்போ இங்கே இருக்கு பாருங்க, இந்த 10 lakhs நாட் 10,000, ஓகேங்களா. போட்டா நமக்கு என்ன வருது, 0.05. ஸோ இஃப் இல்லைன்னா நம்ம பெர்சன்டேஜில் காமிக்கலாம். ஸோ 5% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த அமௌண்ட்டை. அண்ட் தென் இது வந்து ரெக்குயர்மெண்ட் டி இல்லையாச்சா. ரெக்குயர்மெண்ட் இ என்ன, if the sales increase by 6 lakh what will be the new EBIT கேட்டிருக்கோம். ஸோ இப்போ சேல்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 6 lakhா. அப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் என்ன, 24 lakh. இந்த எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் வந்து 24 lakh இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் பை 6 lakh. 6 lakh இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 30 lakhs மாறும். ஸோ 6 lakh வந்து எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச், ஓகே, அது நம்ம கால்குலேட் பண்ணலாம். 6 lakh வந்து 24 lakhல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். 25% சேஞ்ச். ஸோ இஃப் சேஞ்ச் இன் சேல்ஸ் வந்து 25%னா வாட் வில் பி த நியூ இபிஐடின்னு கேட்டிருக்கோம். ஸோ நியூ இபிஐடி வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சேஞ்ச் ஆகுது, இபிஐடி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி வந்து இபிஐடி நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து நியூ இபிஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நியூ இபிஐடி கிடச்சிடும். இப்போ வந்து நம்ம சம்மா பார்த்தா உங்களுக்கு புரியும், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து டிஓஎல் வந்து என்ன பார்த்தோம், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ், கரெக்டுங்களா. அப்போ டிஓஎல் என்ன ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு சால்வ் பண்ணதுல, டிஓஎல் வந்து 6 times. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி நம்ம கால்குலேட் பண்ண போகிறது டிவைட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ், பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ், ஓகேங்களா. 25. ஸோ 25 into 6 என்ன, 150% சேஞ்ச் ஆகுது. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி வந்து சாரி 150%, இது 150% சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா. அப்போ இப்போ எக்ஸிஸ்டிங் இபிஐடி என்ன நம்மளுக்கு, எக்ஸிஸ்டிங் இபிஐடி 2 lakh. ஸோ எக்ஸிஸ்டிங் இபிஐடி into 150%. போட்டால் என்ன வருது பாருங்க, 2 lakh into 150%, 3 lakh. 2 lakh into 150%, 3 lakh. இதுதான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நியூ இபிஐடி என்னன்னு, அதாவது இன்க்ரீஸ். இஃப் அட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இபிஐடி இன்க்ரீஸ் தான் ஆகும், சரிங்களா. அப்போ இந்த 3 lakh வந்து இந்த 2 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங்கோட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 2 lakh plus 3 lakh 5 lakh, இட் இஸ் த நியூ இபிஐடி. இப்போ நம்ம illustration 4 சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். illustration 4ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அண்ட் தென் அவங்க ரெக்குயர்மெண்ட் என்ன, டிஓஎல், டிசிஎல் அண்ட் இபிஎஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டெசிமல்ஸ் வந்து 2 decimals எடுத்துட்டு நம்ம அது இது மாதிரி சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்ப்போம். 15 lakh ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு கொடுத்துருக்காங்க ஆஃப் 10 each. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன, 50 lakh divided by 10 5 lakh. ஸோ 5 lakh தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஓகேங்களா. ஓகே, இது கால்குலேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் 12% பாண்ட் 37 lakh கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக கால்குலேட் பண்ணக்கூடாது. அது இன்ட்ரெஸ்ட் வந்து அது இன்க்ளூட் ஆகும், பட் இதுக்கு மேலே வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டில் சொல்கிறேன். சேல்ஸ் 84 lakh கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ இது நான் ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கிறேன். இந்த கொஸ்டின் இது ஒரு ட்ரிக்கி, ஓகேங்களா. ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் லெவரேஜும் கொடுத்துருக்காங்க. இஃப் அட் ஆல் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஃபினான்ஷியல் லெவரேஜ் கொடுத்துருந்தா
நம்ம அடிஷ்னலாக ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 12% ஆஃப் 37 lakh போக அதர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சரிங்களா. ஸோ அது நம்ம கால்குலேட் பண்ணி அந்த நம்ம இப்போ இந்த 12% 37 lakh இருக்குல்ல, அதையும் செக்ரிகேட் பண்ணி காமிக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வந்து 27.5% கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அண்ட் தென் இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் 40%. இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற டீட்டெயில்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ அவங்க சேல்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டா. இதோ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 84 lakh. ஸோ 84 lakh என்டர் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் தென் வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்டர் பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5 lakh என்டர் பண்ணலாமா? வெயிட் பண்ணு. 5 lakh. வேற என்ன இருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்டர் பண்ணியாச்சு. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து சொல்லி வச்சிருக்கேன் எபிட் பண்ண சொல்லி சேல்ஸ் போட்டாச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 6.96 lakh. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்ல 6.96 lakh. ஓகேங்களா. இது நெகட்டிவ். சாரி, நெகட்டிவ். ஓகே. தென் வேற என்ன இருக்கு? ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து டிஎஃப்எல் வந்து 1.49 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் 40%. ஸோ டேக்ஸ் வந்து 40% போட்டணும். ஓகேங்களா. எல்லா கொஷின்ஸையும் எடுத்தாச்சு. ஸோ ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இருக்கட்டும். இதோட ஃபார்ம்ல என்ன? ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோட ஃபார்ம்ல என்ன? நமக்கு பொதுவாக தெரியும், கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100. ஸோ கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 தான் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ 27.55. ஓகேங்களா. இதுதான் கால்குலேட் பண்ணது. ஓகே ஃபைன். இப்போ வந்து டிஎஃப்எல் 1.49 இருக்கா. டிஎஃப்எல்க்கு இன்னொரு டைப் ஆஃப் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தாங்க? லைக் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க. ப்ரொசீட் பண்ணலாம். டிஎஃப்எல் வச்சு தான் ப்ரொசீட் பண்ண முடியும். நம்ம இப்போ டிஎஃப்எல்ல இன்னொரு டைப் ஆஃப் ஃபார்முலா என்ன? இபிஐடி டிவைடட் பை இபிடி. வந்து என்ன எழுதலாம்? இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எழுதலாமா? கீழே இபிடி வரும், அது பதிலாக இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு 1.49. ஓகேங்களா. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு ஏற்கனவே? இதில் நம்மகிட்ட இது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இது வந்து பெண்டிங்காக வச்சுக்கலாம். இபிஐடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இதில். ஓகேங்களா. இபிஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வச்சு நம்ம இபிஐடி கண்டுபிடிக்க முடியுதான் செக் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு இப்போ ரெக்குவயர்மெண்ட்டே இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ இது ரெண்டும் வரதுனால, இந்த ரெண்டும் ஃபினான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஃபினான்ஷியல் லிவரேஜும் வரதுனால எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அதனால இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகுது. ஸோ இபிஐடி இப்போ எப்படியாச்சும் டெரைவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்னொரு கொடுத்துருக்காங்க லைக் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27.55%. ஸோ கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ சேல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. லைக் சேல்ஸ் 84 lakhா. கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 84 lakh into 27.55%. ஓகேங்களா. போட்டா என்ன வருது பாருங்க. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். 27.55%. 23 lakh 14,200. இதுதான் கான்ட்ரிபியூஷனாக வருது நமக்கு. ஸோ இஃப் அட் ஆல் கான்ட்ரிபியூஷன் இஸ் 23 lakh 14,200னா இபிஐடி என்ன வரும் பாருங்க. 6,96,000 மைனஸ் பண்ணா 16,18,200 தான் இபிஐடி. அப்போ இபிஐடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இபிஐடி கால்குலேட் பண்ணால் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ல.
ஓகே, நம்ம ரெக்குயர்மெண்ட்டை இப்போ மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இபிஐடி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இபிஐடி என்ன? 16,18,200 divided by 16,18,200 minus interest is equal to 1.49 போட்டு இந்த இந்த அமௌண்ட் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? See, 16,18,200 is equal to 1.49 into 16,18,200. 24,11,118 minus 1.49 interest. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இப்போ 1.49 interest is equal to 24,11,118 minus 16,18,200 போட்டா 7,92,918 வருதா? டிவைட் பை 1.49 போட்டா இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வருது நமக்கு? அப்போனா இப்போ இந்த 1.49 வந்து இது டிவைட் பண்ணால் கீழே போயிடுச்சுன்னா டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னா 5,32,160. சரிங்களா? அந்த 2 டெசிபிள் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இதான் ஆன்சராக வருது இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5,32,160. ஓகேங்களா? இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்ல வந்து ரெண்டா பிரியும். ஓகேங்களா? அந்த இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல பாண்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அடங்கும் அண்ட் அதர் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதர் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் அடங்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருவாங்க? 37 lakh இன்டூ 12% போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பாருங்க. 37 lakh இன்டூ 12%, 4,44,000 வருது. ஸோ இந்த 5,32,160ல 4,44,000 வந்து பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் பேலன்ஸ் இருக்கிற 88,160 வந்து அதர் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதர் 88,160 வந்து அதர் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இப்படி கால்குலேட் பண்ணியாச்சா? அண்ட் தென் இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இபிடி. அது கால்குலேட் பண்ணலாமா? 16,18,200ல 5,32,160 மைனஸ் பண்ணோன்னா 10,86,040. இதில் 40% இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா டேக்ஸ் போயிடுச்சுன்னா சாரி 6,51,624. இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லை. ஸோ அதே தான் 6,51,624 தான் earnings available for equity shareholders divided by 5 lakh போட்டால் இபிஎஸ் கிடைக்கும் நமக்கு 1.30. 2 டெசிமல் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டெசிமல் எடுத்தால் போதும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆன்சர் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கேட்டிருக்க எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் என்ன பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு டிஓஎல் கேட்டிருக்காங்க, டிசிஎல் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிடலாமா? டிஓஎல் என்ன ஃபார்முலா முதல்ல சொல்லுங்கள். டிஓஎலுக்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. டிசிஎலுக்கு டிஓஎல் இன்ட் டிஎஃப்எல்லும் போடலாம், ஆர்எல்ஸ் நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடின்னு போடலாம். சரிங்களா? டிஓஎலுக்கு கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி தானே. ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன? 23,14,200. 23,14,200 divided by EPIT என்ன? 16,18,200. எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 23,14,200 divided by 16,18,200. 1.43 times.
ஓகேங்களா. இப்போ கான்ட்ரிபியூஷன் பை இபிடி ஓகேங்களா. கான்ட்ரிபியூஷன் பார்த்து இப்போ 23,14,200 டிவைட் பை இபிடி என்ன calculate பண்ணோம் 10,86,040 10,86,040 ஓகேங்களா. கால்குலேட் பண்ணா 2.13 வருது. 2.13 times இது ரெக்குயர்மெண்ட் ஏ பி அண்ட் ரெக்குயர்மெண்ட் சி வந்து இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1.3 சி இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் பர் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 1.30. ஸோ 3 ரெக்குயர்மெண்ட்டும் கால்குலேட் பண்ணியாச்சு. as per the question நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இப்போ illustration 5 பார்ப்போம். இங்க 2 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பெனி ஏ மட்டும் சால்வ் பண்ணுவோம். பியோடது வந்து நம்ம ஐசிஐ மாடியூலில் பார்த்து சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. லைக் ஏ மாதிரியே பி இருக்கும். ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். நான் சொல்யூஷனே காமிச்சிடுறேன். ஓகே. இப்போ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ வந்து 60% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 60%. ஓகேங்களா. இது 60%னா இது 100%, இது 40%. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் வந்து 20,000, ஆப்பரேட்டிங் லெவரேஜ் டிஓஎல் கொடுக்குறாங்க, டிஎஃப்எல் கொடுக்குறாங்க, டேக்ஸ் ரேட் கொடுக்குறாங்க. இப்போ கேட்கறது இபிஐடி கேட்குறாங்க, சேல்ஸ் கேட்குறாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கேட்குறாங்க. இப்போ கம்பெனி வந்து லெவரேஜ் பேஸ்டில் எது பெட்டராக இருக்குது, எந்த இதில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அதுதான் பெட்டர் பிளேஸ். ஸோ விச் எவர் நம்பர் கிவ்ஸ் லைக் லெஸர் நம்பர் வந்து பெட்டர். ஓகேங்களா. இதில் வந்து எது லெஸராக இருக்கு பாருங்க. ஆப்பரேட்டிங் லெவரேஜ் வந்து எது லெஸராக இருக்குது, பி லிமிட் தான் லெஸராக இருக்குது. இது 5, இது 2 தான் லெஸர். ஸோ இதுதான் பெட்டர், பி தான் பெட்டர் பிளேஸ்ட். ஃபினான்ஷியல் லெவரேஜ்னு பார்த்தா இது 3, இது 2 தான் பெட்டர் பிளேஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் ஒன்னோட சொல்யூஷன் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இதோட சொல்யூஷன் பார்ப்போம். ஏ லிமிட்டடுக்கு மட்டும். பி லிமிட்டட் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போங்க, இதை நான் வந்து கொஸ்டின்லேயே சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. தென் சேல்ஸ் என்னன்னு பார்ப்போம். சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ வந்து 60% கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாச்சு. வேற என்ன டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் நம்ம என்டர் பண்ண முடியும் 20,000. ஓகேங்களா. வேற டேக்ஸ் ரேட் 30%. 30% போடலாமா. ஓகே போட்டாச்சு. இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் நம்மளால என்டர் பண்ண முடியும். வேற எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. வேற என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து டிஓஎல் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 5. சரிங்களா. டிஓஎலோட ஃபார்ம் என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி equal to 5. இப்போ நம்மகிட்ட இபிஐடியும் இல்லை, கான்ட்ரிபியூஷனும் இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் எதுவும் பண்ண முடியாது. நம்ம இன்னொன்று கூட போகலாம். கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டால் நம்மளுக்கு வந்து அசோசியேஷன் கிடைக்கும். பட் ஆனால் நம்மகிட்ட இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இல்லை. ஸோ அந்த ஃபார்மை யூஸ் பண்ணாலும் இப்போ நோ யூஸ். ஸோ இப்போ இபிஐடி கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லை கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஃப்எல் வச்சு எது கண்டுபிடிக்கலாம், இபிஐடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இபிஐடி கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ டிஎஃப்எல் போடலாம். நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போ அதை வச்சு நம்ம வந்து இபிஐடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபினான்ஷியல் லெவரேஜ் 3 கொடுத்துருக்காங்களா, அதுவும் ஃபினான்ஷியல் லெவரேஜ் 3. ஸோ டிஎஃப்எல் இஸ் ஈக்குவல் டு 3. டிஎஃப்எல்லோட ஃபார்ம் என்ன, இபிஐடி டிவைட் பை இபிடி இஸ் ஈக்குவல் டு 3. இபிஐடி என்னன்னு தெரியாது. ஸோ இபிடிக்கு என்னென்ன இன்னொன்று விதமா, லைக் இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன நம்மளுக்கு இப்போ பார்த்தது 30,000. ஸோ இபிஐடி divided by EBIT minus 20,000 is equal to 3. இந்த 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 இது இருக்குல்ல, இது வந்து இங்க போகும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா EBIT is equal to 3 EBIT minus 60,000 வருமா. ஸோ 3 EBIT minus EBIT 2 EBIT ஆயிருமா. 2 EBIT
மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 60,000 ஓகேங்களா. ஸோ 60,000 டிவைட் பை 2 30,000 இபிஐடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு அட் லாஸ்ட். ஓகேங்களா. இது எதனா ரெக்குயர்மெண்ட்டு? ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இபிஐடி கண்டுபிடிச்சாச்சு. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போமா. கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிஐடி என்ன கால்குலேட் பண்ணோம் 30,000 இங்கேயும் போட்டுடலாமா. அதே மாதிரி 30,000 5 கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 30,000 into 5 1,50,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு 1,50,000. இப்போ கான்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து 60%னா இது 40%, இது 100%. ஓகேங்களா. இப்போ 1,50,000 வந்து 40% அப்படின்னா சேல்ஸ் வந்து செகண்ட் ரெக்குயர்மெண்ட் தானே. $1,50,000 வந்து 40%னா 100% என்ன அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். 1,50,000 into 100 divided by 40 3,75,000. இதுதான் சேல்ஸ். ஓகேங்களா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 3,75,000 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அதில் 60% லைக் என்னது வேரியபிள் காஸ்ட் பண்ணிச்சா 2,25,000 போயிடுச்சுன்னா 1,50,000. ஓகே. இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1,50 minus 30 1,20. ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து ரெக்குயர்மெண்ட் நம்பர் 3. ஓகேங்களா. இப்போ 30 minus 20 இபிடி வந்து 10,000. ஓகேங்களா. இப்போ ரெக்குயர்மெண்ட் 3யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெக்குயர்மெண்ட் 3யும் ஃபிக்ஸட் காஸ்ட் 1,20,000. ஓகேங்களா. அது எழுதியாச்சு. ஓகே ஃபைன். இப்போ இதில் 30% டேக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ 3,000 போகும். இல்லை 7,000 வரும். இஏடி வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஃபைன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டின் எல்லாத்தோட ரெக்குயர்மெண்ட்டும் போட்டாச்சு. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஐசிஐயில் கொடுத்துருக்கிறதுல பார்ப்போம். ஓகேங்களா. ஐசிஐயில் கொடுத்துருக்காங்க. அதே ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு நம்ம போட்ட கம்பெனியே போட்ட அதே தான். கம்பெனி பிக்கு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதே தான் வரும். இதே மெத்தட் தான். இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண கம்பெனி பியும் போட்டுடலாம். போட்டிங்கன்னா சொல்யூஷன் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. லைக் இதில் பார்த்துக்கோங்க. இதில் எந்த ட்ரிக்கையும் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐசிஐயில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராக்டிக்கல் கொஸ்டின் தான் இப்போ நம்மளுக்கு பெண்டிங்காக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து அதை பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ப்ராக்டிக்கல் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஏர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 10% அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இபிஐடி கொடுத்துருக்காங்க. இபிஐடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம். இபிஎஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டு இபிஐடி இபிடி என்டர் பண்ணிடலாமா. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1,57,500. அப்புறம் இபிஐடி 31,50,000 31,50,000. ஓகே. இபிடி என்ன 14 lakh. ஓகே. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் கால்குலேட் பண்ணோன்னா 1,50,000 மைனஸ் 14 lakh 17,50,000. ஓகே. இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தத வச்சு நம்ம போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன டீட்டெயில்ஸ்னா இஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 10% கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்போது சேல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகும்போது ஏர்னிங் பர் ஷேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சேல்ஸு
அண்ட் இபிஎஸ். ஓகேங்களா? இபிஎஸ் எந்த ஃபார்முலா ரிலேட் ஆகும் யோசிச்சு பார்த்தானா டிசிஎல் ஃபார்முலால நமக்கு ரிலேட் ஆகும். இருங்க மேலே போய் காட்டுங்க. சேல்ஸ் அண்ட் இபிஎஸ் எங்க இருக்கு பாருங்க, டிசிஎல் ஃபார்முலா தான் இருக்கு. இதுல வந்து இபிஎஸ் இபிஐடி, இபிஐடி சேல்ஸ், இது இபிஐடி, இது இபிஎஸ். இபிஎஸ் இங்கே தான் வருது. ஸோ டிசிஎல்ல தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிசிஎல் ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த கொஸ்டின்ல. ஓகேங்களா? ஸோ டிசிஎல் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். டிசிஎலுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை, டிசிஎல் கண்டுபிடிக்கணும் கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி போடணும். கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் முதல்ல. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் நெகட்டிவ்ல இருக்குமா, 31,50,000ல நம்ம ரிவர்சலாக போகும்போது ஆட் பண்ணணும். ஸோ இது நெகட்டிவ்ல இருக்கிறது நம்ம ஆட் பண்ணானா 31,50,000ல ஆட் 1,57,500 போட்டால் கான்ட்ரிபியூஷன் வந்து 33,07,500 வருது. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன, நம்ம இப்போ என்ன ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது பாருங்க. இப்போ வந்து இபிஎஸும் சேல்ஸ் ஒர்க்கா, ஸோ டிசிஎல் ஃபார்முலா, டிசிஎல் கண்டுபிடிக்கிறோம். டிசிஎல்ல தான் இபிஎஸும் வரும், சேல்ஸும் இன்டர்லேட் ஆகும். ஸோ டிசிஎல் கண்டுபிடிக்கணும். டிசிஎலுக்கு என்ன ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி. கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி கரெக்டுங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன, 33,07,500 டிவைட் பை இபிடி என்ன, 14 lakh போட்டால் 2.3625 இதான் வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு டிசிஎல் கிடச்சிது. 2.3625 இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். சரி, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பை 10%. ஸோ 10 போட்டால் அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்ன, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS is equal to 23.625. ஓகேங்களா? டன். கொஸ்டின் நம்பர் 1 டன். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க, டிஓஎல் கொடுத்துருக்காங்க, டிசிஎல் கொடுத்துட்டாங்க, டேக்ஸ் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ், அதாச்சு இந்த அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூனிட்ஸ் 2,500 யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2,500 இன்டூ 150 என்ன, 3,75,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து 3,75,000. வேற என்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் ரேட் 30%. ஸோ 30% என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. டிஓஎல் கொடுத்துருக்காங்க, டிஓஎல் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ டிசிஎல் இஸ் ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎஃப்எல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இங்கே டிஎஃப்எல் இஸ் ஈக்குவல் டு டிசிஎல் டிவைடட் பை டிஓஎல். என்னென்ன இருக்கும், டிஓஎல் வந்து எப்படி இருக்கும், டிசிஎல் இஸ் ஈக்குவல் டு டிஓஎல் இன்டூ டிஎஃப்எல்லா. இந்த டிஓஎல் இங்கே வந்துச்சுன்னா டிசிஎல் டிவைட் பை டிஓஎல் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்எல்லா வரும். ஓகேங்களா? அப்போ டிஎஃப்எல் இஸ் ஈக்குவல் 24/6 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் வரும், டிசிஎல்ல வரும், டிஓஎல்ல வரும். ஸோ இதை வச்சு டிஓஎல் வச்சு இபிஐடி கண்டுபிடிக்கலாம், டிசிஎல் வச்சு இபிடி கண்டுபிடிக்கலாம், டினாமினேட்டர் இருக்கிறது. ஸோ இப்போ டிஓஎல் வச்சு இபிஐடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இபிஐடிக்கு என்ன, லைக் எப்படி, டிஓஎல்க்கு என்ன ஃபார்முலா, இபிஐடி டிவைடட் பை, சாரி டிஓஎல்க்கு என்ன ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. சரிங்களா? அந்த சேஞ்சிங்க்கு தான் மேலே இபிஐடி வரும். சரிங்களா? பர்சன்டேஜ் சேஞ்சிங்க்கு. ஓகே ஃபைன். இப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிஐடி இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ கான்ட்ரிபியூஷன் நம்மகிட்ட இருக்கு 3,75,000. அப்போ 3,75,000 டிவைட் பை 6 இஸ் ஈக்குவல் டு இபிஐடி. அப்போ இபிஐடி இஸ் ஈக்குவல் டு
62,500. ஓகேங்களா? ஸோ EBIT is equal to 62,500. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன இருக்கும்? 3,12,500. ஓகே, இப்போ DCL வச்சு EBT கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT is equal to 24. ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன? 3,75,000 divided by 24 is equal to EBT. ஓகேங்களா? ஸோ EBT is equal to 3,75,000 divided by 24, 15,625. ஸோ EBT is equal to 15,625. பட் ஆனால் அதில் 30% போச்சுன்னா 10,938. ஓகேங்களா? அப்போது நம்ம இதை தேவையானதெல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. EAT கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் டன். ஓகேங்களா? EAT வந்து 10,938. ப்ராக்டிக்கல் கொஸ்டின் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராக்டிக்கல் கொஸ்டின் 3 போகலாமா? இதை இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். இதை டேக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிஎஃப்எல் இப்போ நான் எதுக்கு இது போட்டு காமிச்சேன்னா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த DCL is equal to DOL into DFL. டிஎஃப்எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இதை டீச் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது இந்த சம்மில் அது யூஸ் ஆகலை. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரெண்டு கம்பெனி கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஏ சால்வ் பண்ணுறேன், கம்பெனி பி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் தான் அது. ஐசியில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க, சொல்யூஷன்ஸை. இப்போ கம்பெனி ஏல என்ன கொடுத்துருக்காங்க? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரெசிப்ரோக்கல் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? DOL is equal to 1/MOS. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் DOL கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ 25%, DFL 4. ஓகேங்களா? டேக்ஸ் ரேட்டு 45% கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கம்பெனியோட வந்து நம்ம இதில் வந்து என்டர் பண்ணுவோம், கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை. அப்புறம் தேவையானதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் 3,000. 3,000 ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ நம்ம இது பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் லெவல் இது பண்ண முடியாது. டேக்ஸ் ரேட் 45%. 45% என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து DOL கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? 1/MOS. ஸோ 1/0.2 என்ன? 5. ஓகேங்களா? ஸோ DOL is equal to 5. 5 is equal to contribution divided by EBIT ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ வந்து கான்ட்ரிபியூஷனில் EBIT இல்லை நம்மக்கிட்ட. ஸோ இப்போதைக்கு அது இருக்கட்டும். இது பெண்டிங்கில் வச்சுக்கலாம். இப்போது வேற என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது DFL இருக்குது. ஸோ DFL is equal to 4. ஓகேங்களா? DFL தான் முதல்ல நம்ம எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்போ அதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வெறும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். DFL வச்சு நம்ம வந்து EBIT கண்டுபிடிக்கலாம். EBIT வச்சு நம்ம DOL கண்டுபிடிக்கலாம். அப்புறம் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் DFL வச்சு ட்ரை பண்ண முடியுதான்னு முதல்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல்லா சம்முக்கும் அதே மாதிரி தான். DFL வந்து என்னது ஃபார்முலா? EBIT டிவைடட் பை EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட். EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? EBT. ஓகேங்களா? அது எத்தனை வாட்டி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? கொடுத்துருக்காங்க 3,000. ஸோ இப்போ ஏக்கு மட்டும் தான் சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? EBIT மேலே ஷார்ட் ஃபார்மாக ஈன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? E மைனஸ் 3,000 equal to 4. ஸோ E is equal to 4E. இந்த இங்கே இருக்கிறது இங்கே போயிடுச்சுன்னா 4E மைனஸ் 3,000 into 4, 12,000. ஓகேங்களா? ஸோ 3 is equal to 12,000. E is equal to 4,000. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ EBIT கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அதை இங்கே என்டர் பண்ணிடலாம். 4,000. இப்போ EBT கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே. இப்போ வேற அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ அதை வச்சு நம்ம டிஓஎல் இருக்கிற கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இபிஐடி 4000 இதை என்டர் பண்ணால் 5 is equal to 4000 கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? கான்ட்ரிபியூஷன் 4000 into 5 20,000. கான்ட்ரிபியூஷன் 20,000. அப்போ இது ஃபிக்ஸட் காஸ்ட் 15,000. ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ 25% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து 25%. ஓகேங்களா? அப்போ 20,000 வந்து 25%னா அப்போ சேல்ஸ் என்ன? 80,000. இது சேல்ஸ் வந்து 100%. 20,000 25%. அப்போ 100% என்னன்னா 80,000. சரிங்களா? கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 1,000ல 45% போயிடுச்சுன்னா 550. ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 550. இது ஏவோட கால்குலேஷன். பியோடது நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்க ரெக்குயர்மெண்ட் என்ன? இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி பிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது ஏவோடது நான் கால்குலேட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ illustration 4 போவோம். illustration 4ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த கம்பெனிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கல்குலேட் பண்ணோன்னா 10 lakh divided by 100 என்னன்னா 10,000 shares. ஸோ 10,000 shares எழுதிக்கலாமா? 10,000 shares. ஓகே. டிபெஞ்சர்ஸ் 10%. ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோன்னா 10 lakhல 10% 1 lakh. இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே. இப்போ ஆல் சேல்ஸ் வந்து 1,20,000லேருந்து 1 lakh குறைஞ்சிச்சு. Decreased to 1 lakh as compared to 1,20,000 units in the previous year. However, the selling price stood at 12. Selling price மாறல 12. அந்த வேரியபிள் காஸ்ட்டும் 8 per unit. அது வந்து மாறவே இல்லை. செல்லிங் ப்ரைஸும் வேரியபிள் காஸ்ட்டும் மாறவே இல்லை. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் ஃபிக்ஸடாகவே இருக்கும் 2 lakh. ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து 30%. இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டிஎஃப்எல் கேட்டிருக்காங்க, டிஓஎல் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங், அதாச்சும் ஃபர்ஸ்ட் வந்து 1,20,000 இருந்தது யூனிட்ஸ். இப்போ வந்து 1 lakh யூனிட்ஸாக குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் எக்ஸிஸ்டிங்காக இருந்தது. இது கரண்ட் 1 lakh இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு எதெல்லாம் என்டர் பண்ண முடியும்? 10,000 ஷேர்ஸா? 10,000 ஷேர்ஸ் என்டர் பண்ணலாம். ஓகே. 1 lakh இன்ட்ரெஸ்ட். ஸோ 1 lakh இன்ட்ரெஸ்ட். செல்லிங் ப்ரைஸ் வந்து 12வா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? 1,20,000 சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1,20,000 இன்டூ 12 14,40,000. அப்போ 1 lakh இன்டூ 12 என்ன? 12 lakh வரும். வேரியபிள் காஸ்ட் என்ன? 8. 8 இன்டூ 1,20,000 என்ன? 9,60,000. அதே போல் 8 இன்டூ 1 lakh 8 lakh. ஸோ இது இந்த ஆன்சர் என்ன? 4 lakh. இங்கே என்ன ஆன்சர் வரும்? 14,40,000. 4,80,000. ஓகே. இப்போ இது வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் எப்பவுமே ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ 2 lakh மைனஸ் பண்ணலாம். இதுலேயும் 2 lakh மைனஸ் பண்ணிடலாம். இதில் 2,80,000 வரும். இதில் 2 lakh வரும். இதில் 1,80,000 வரும். ஓகே. இதில் 1 lakh வரும். டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 30% கொடுத்துருக்காங்க. இதோ 30%. 1,80,000ல 30% என்ன? 54,000. 1 lakhல 30% 30,000. ஸோ இது 70,000. இதில் 1,80,000 இன்வெஸ்ட் பண்ணால் 1,26,000. ஓகே. இதில் ப்ரிஃபரன்ஸ் வேரியன்ட் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ அதே தான் கீழே இறங்கும். ஸோ 70,000.
ஓகே, இப்போ டிவைட் பை 10,000 போட்டால் 12.6, இதில் 7. ஓகேங்களா, இல்லை 70,000 தானே. ஏர்னிங் பர் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க? வேற என்ன ரெக்குயர்மெண்ட்டு? டிஓஎல், டிஎஃப்எல். ஓகேங்களா, ஸோ டிஓஎல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. So 4,80,000 divided by 2,80,000. 4,80,000 by 2,80,000. 1.714. 1.714. DFL என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? EBIT divided by EBT. 2,80,000 divided by 1,80,000. 2,80,000 divided by 1,80,000 போட்டால் 1.55. ஓகேங்களா, 55 போயிட்டு இருக்கு. 556 போடும். ஓகே, இருங்க, 3 டிஜிட் எடுத்துக்கோமா, அதுலேயும் 3 டிஜிட் எடுத்துக்கோம். 556 போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. டிஓஎல் இதுக்கு என்ன கால்குலேட் பண்ணால், லைக் கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. 4 lakh divided by 2 lakh 2. இப்போ டிஎஃப்எல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? EBIT divided by EBT. 2 lakh divided by 1 lakh 2 தான். சரிங்களா, ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து வேற என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு கொஸ்டின்ல? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ்னா இந்த 1,20,000 1 lakh டிக்ரீஸ் இருக்குல்ல சேல்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் சேல்ஸ். ஸோ அப்படி ஆகும்போது இபிஎஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 12.6 7 குறைஞ்சிருக்கு. அது எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 12.6 minus 7 divided by 12.6. ஓகேங்களா, 12.6 கீழே பேஸ்மெண்ட் எது இருக்கணும்னா, ஏன்னா அதுலேருந்து இது குறைஞ்சிருக்கு. ஸோ பேஸாக இது 12.6. 12.6 minus 7 என்ன? 5.6 divided by 12.6 போட்டால் 0.444 போயிட்டே இருக்கும். ஸோ ஆர் நம்ம 44.44% சேஞ்ச் ஆயிருக்கு இபிஎஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 5 போகலாம். கொஸ்டின் நம்பர் 5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் லைக் இதில் வந்து இந்த கடைசி பார்ட் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம எங்க சொல்கிறேன். இந்த 25% டிக்ரீஸ் இன் சேல்ஸ் வில் வைப் அவுட் இபிஎஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இதை நம்ம லைக் ஓவர் கம் பண்ணிட்டா இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போது அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சப்ஸ்டிரேட் பண்ணிட்டே வந்துடலாம். சரிங்களா, சேல்ஸ் வந்து 20 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 20 lakh சப்ஸ்டிரேட் பண்ணிடலாம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் 10 lakh. ஸோ வேரியபிள் காஸ்ட் 10 lakh இருக்கும். சரிங்களா, அட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அவுட் த டிஓஎல் ஆஃப் கம்பெனிஸ் 2.5. 2.5. த ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்காது. சரிங்களா, த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ் 1 lakh. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 lakh கொடுத்துட்டான். அப்ளிகபிள் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து 50%. அதை என்ட்ரி பண்ணிடலாம் 50%. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து கார்பரேட் இன்கம் டேக்ஸ் 50% சொல்லியாச்சா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் கேபிட்டல் இஸ் 16%. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 16%. ஓகேங்களா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். கேல்குலேட் த இபிஎஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். அது சேல்ஸ் ரெவன்யூ 20 lakh தான் நமக்கு போட்டிருக்கோம். அமௌண்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப் கம்பெனி லைக் அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கேபிட்டல் ஆஃப் கம்பெனி கண்டுபிடிக்கணும்னா இந்த 16% யூஸ் ஆகும். இதுக்கு தான் யூஸ் ஆகும். இஃப் அட் 25% டிக்ளைன் இன் சேல்ஸ் வில் வைப் அவுட் இபிஎஸ். சரி, ஓகே. நம்ம அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஃபார்முலா பார்த்தோம்ல, டிஓஎல் டிஎஃப்எலுக்கு டிசிஎலுக்கு. அதில் சேல்ஸும் இபிஎஸும் எதுக்கு யூஸ் ஆகும்? எதில் வரும்? டிசிஎல்ல வரும். சரிங்களா, டிசிஎல்ல தான் ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். இதுதான் டிசிஎலோட ஃபார்முலா. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் வந்து வைப் அவுட் இபிஎஸ்னா 100% சேல். இப்போ 100 rupees இருக்கு, இல்லை லைக் நம்ம வந்து 20 rupees வந்து ஏர்னிங் பர் ஷேராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 காமிச்சுன்னா 100% சேஞ்ச். ஓகேங்களா, 100% சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு வந்து வைப் அவுட் ஆகும். ஸோ அப்போ பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் வந்து 100%. சரிங்களா, அப்போ சேல்ஸ் டிக்ளைன் பை 25% அக்கார்டிங் டு கொஸ்டின். அப்போ டிசிஎல் கேல்குலேட் பண்ணிடலாமா ஈஸியாக? 4ன்னு வரும். அப்போ டிசிஎல் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ டிஓஎல் இருக்கு, டிசிஎல் இருக்கு.
அப்போ நம்ம எது கல்குலேட் பண்ணலாம், டிஎஃப்எல் கல்குலேட் பண்ணலாம். டிஎஃப்எல் வந்து டிசிஎல் டிவைட் பை டிஒஎல். அப்போ 4/2.5 டிசிஎல் டிவைட் பை டிஒஎல் போட்டால் 4/2.5 போட்டால் 1.6 வருது. ஸோ டிஎஃப்எல் கால்குலேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம டிஒஎல் இருக்கு, டிசிஎல் இருக்கு, டிஎஃப்எல்லும் இருக்கு. 3 லெவரேஜுமே இருக்கு. சரிங்களா? இதை வச்சு நம்ம அப்புறம் ஃபார்வர்டாக போட்டுகிட்டே வந்தோம்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கான்ட்ரிபியூஷன் நம்மகிட்ட இருக்கா, டிஒஎல் இருக்கா, ஸோ நம்ம இபிஐடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 கரெக்டுங்களா? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிஐடி இஸ் ஈக்குவல் டு 2.5. சரிங்களா? டிஒஎலோட ஃபார்முலா. அப்போ கான்ட்ரிபியூஷன் 10 லேக்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இபிஐடி கீழே இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 2.5. அப்போ 10 lakh டிவைடட் பை 2.5 போட்டானா 4 lakh. அப்போ இபிஐடி வந்து 4 lakh. இபிஐடி கால்குலேட் பண்ணியாச்சா? ஸோ 4 lakh இங்கே போட்டாச்சு. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 6 lakh அப்போனா. சரிங்களா? 4 lakh போட்டாச்சு. இப்போ இபிடி கால்குலேட் பண்ணலாமா? இப்போ டிசிஎல் 4 இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி. ஓகேங்களா? இப்போ கான்ட்ரிபியூஷன் மேலே இருக்கு. கான்ட்ரிபியூஷன் என்ன நம்ம கால்குலேட் பண்ணபடி 10 lakh. இதோ 10 lakh இருக்கா? ஸோ EBT is equal to EBT is equal to 10 lakh divided by 4. என்னது? 2,50,000. EBT கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2,50,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் சொல்லுங்க? 4 lakh minus 2,50,000 1,50,000. சரிங்களா? 1,50,000. ஓகேங்களா? இந்த 16% அப்புறமா மாறேன். இப்போதைக்கு நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். 2,50,000ல 50% என்ன? 1,25,000 மைனஸ் பண்ணால் 1,25,000 வரும். இப்போ ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இல்லை, 1,25,000 கீழே வந்துடும். 1,25,000 டிவைட் பை 1 lakh என்ன? 1.25. சரிங்களா? ஸோ இபிஎஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் நம்ம போட்டாச்சு, கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் இபிஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கேபிட்டல்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 1,50,000 ருபீஸ், 1,50,000 ருபீஸ். நம்மளோட கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 1,50,000. அது வந்து 16%. அப்போ 100%. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க 1 lakh ஏர்ன் பண்றீங்க. நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க. சரிங்களா? 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல. அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பர்சன்டேஜ் வந்து ஒரு 5% வச்சுக்கோங்க. 5% இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பான் பார்த்தா 5,000 ருபீஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்மகிட்ட இருக்கிற டீட்டெயில் வந்து இந்த அமௌண்ட் நம்ம கிடைச்ச ரெவன்யூவும் நம்மளுக்கு பர்சன்டேஜும் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ எதுனா இப்போ இந்த 1 lakh தான் கண்டுபிடிக்கணும். இந்த அமௌண்ட் நம்மகிட்ட இல்லை, இதுதான் எக்ஸா இருக்கு. சரிங்களா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த எக்ஸா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 5,000 டிவைடட் பை 5% போட்டா இந்த 1 lakh கிடைக்கும். கரெக்டுங்களா? 5,000 டிவைட் பை 5% போட்டு பாருங்க, 1 lakh. அப்போ அதே போல இங்க நம்மளுக்கு வந்து 16% இருக்கு. ரெவன்யூ வந்து 1,50,000. அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து நம்ம வந்து டிபெஞ்சர் சம்திங் லாங் டேர்ம் கேபிட்டல். ஓகேங்களா? இன்டூ சம் 16% போட்டா 1,50,000 வந்து ரெவன்யூ கிடைக்குது. ஓகேங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ எக்ஸ் என்ன, அந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கேபிட்டல் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு இந்த 16% இதோட டிவைட் பண்ணானா 1,50,000 டிவைட் பை 16% 9,37,500. இதுதான் நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கேபிட்டல். சரிங்களா? இதுதான் அவங்க வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. 2 ரெக்குவயர்மெண்ட் இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. 5th சம் சால்வ் பண்ணியாச்சு. சரி, 6th சம் போகலாம். 6th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அசெட் சைடு இருக்கு. இதுதான் யூஸ் ஆகும். டோட்டல் ஆஃப் அசெட் சைடு, டோட்டல் ஆஃப் லைபிலிட்டி சைடு இருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல இன்னொன்று யூஸ் ஆகும். இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இருங்க எப்படின்னு சொல்றேன். 8 lakh டிவைட் பை 10 வந்துங்க 80,000. அவ்வளோதான்.
நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 80,000. அவ்வளோதான். இதில் யூஸ் ஆகிறது இது. இதுக்கப்புறம் என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தோன்னா இவங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன அவங்க என்ன ரெக்கமெண்ட்னா டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவரேஜ், ஃபினான்ஸ் லெவரேஜ், கம்பைன் லெவரேஜ். ஓகே, வேறு என்ன கேட்டிருக்காங்க? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்டில் டிஓஎல், டிஎஃப்எல், டிசிஎல் கேட்டிருக்காங்க. செகண்ட் ரெக்குவயர்மெண்ட்டில் இப்போ டோட்டல் அசெட் வந்து சேமாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இபிஎஸ் என்ன அடி வாங்கும், இது டிசிஎல் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அதே போல தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி கேல்குலேட் பண்ணுறது சொல்கிறேன். ஈஸி தான். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு டிஓஎல், டிஎஃப்எல், டிசிஎல் இதே கேல்குலேட் பண்ணுவோம் எப்பவுமே. இருங்க, இதில் வந்து செக்ரிகேஷன் கொடுக்கல கான்ட்ரிபியூஷனுக்கும் அண்ட் தென் இபிஐடிக்கும். ஸோ அதை நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. சேல்ஸ் வந்து 3,40,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு வந்து என்ன, வேரியபிள் காஸ்ட்டு 1,20,000, 60,000 வந்து டெப்ரிசியேஷன் வந்து ஃபிக்ஸடு. ஓகேங்களா? இந்த டெப்ரிசியேஷன் வந்து ஃபிக்ஸடு. அப்போது பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வேரியபிளாக இருக்கும். அப்போது 1,20,000 60,000 போயிடுச்சுன்னா வேரியபிள் வந்து 60,000. 60,000 வேரியபிள் போயிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் என்ன, 3,40,000 60,000 போயிடுச்சுன்னா 2,80,000 தான் கான்ட்ரிபியூஷன். அதில் ஃபர்தராக நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணால் 60,000 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 2,20,000 வந்து இபிஐடியாக கிடைக்கும். இந்த செக்ரிகேஷன் அவங்க கொடுக்கலாம், நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செக்ரிகேஷன் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இது கான்ட்ரிபியூஷன் செக்ரிகேஷன் அவங்க கொடுக்கல. எதுக்கு கான்ட்ரிபியூஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா டிஎஃப்எல், டிசிஎல், டிஓஎல் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஸோ டிஓஎல், டிசிஎல் கண்டுபிடிக்குமா? டிஓஎல், டிஎஃப்எல், டிசிஎல். டிஓஎல் கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிஐடி, டிஎஃப்எல் வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி, டிசிஎல் வந்து சாரி டிஎஃப்எல் வந்து இபிஐடி டிவைட் பை இபிடி, டிசிஎல் வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடி. சரிங்களா? டிஓஎல் என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை இபிடியா, இபிஐடியா. கான்ட்ரிபியூஷன் என்ன, 2,80,000 கேல்குலேட் பண்ண மாதிரி. இபிஐடி 2,20,000, இபிஐடி 2,20,000. இபிடி என்ன, இந்த இங்கே இருக்கு பாருங்க, இபிடி 1,60,000, 1,60,000. கான்ட்ரிபியூஷன் என்ன, 2,80,000. இபிடி என்ன, 1,60,000. ஓகே, இது கேல்குலேட் பண்ணால் டிஓஎல் கண்டுபிடிச்சலாம், டிஎஃப்எல் கண்டுபிடிச்சலாம், டிசிஎல் கண்டுபிடிச்சலாம். டிஓஎல் என்ன, 2,80,000 டிவைட் பை 2,20,000, 1.2727. டிஎஃப்எல் என்ன, 2,20,000 divided by 1,60,000, 1.375. DCL என்ன, 2,80,000 divided by 1,60,000, 1.75. ஓகேங்களா? இது மூணுத்தையும் கால்குலேட் பண்ணியாச்சு. ஏவோட ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பியோட ரெக்குவயர்மெண்ட் பார்ப்போம். பி என்ன கேட்டிருக்கு, இப்போ வந்து அந்த என்ன கேட்டிருக்கான், பர்சன்டேஜ் சேல்ஸ் சேஞ்ச் ஆகும் இபிஎஸ் கேட்டிருக்கான். அப்போ டிசிஎல் வச்சு தான் கேல்குலேட் பண்ணணும். டிசிஎல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1.75. ஸோ 1.75 is equal to percentage change in EPS divided by percentage change in sales. ஓகேங்களா? percentage change in sales என்ன, 20% increase or decrease. ஓகேங்களா? அப்படின்னா இப்போ 1.75 divided by is equal to percentage change in EPS. இப்போ 20% சேஞ்ச் ஆகுது. இன்க்ரீஸா டிக்ரீஸ் நம்ம எதுனா போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் என்ன வருது, 1.75 போட்டால் 35%. அப்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் வந்து 35%. அப்போது ஏற்கனவே இருக்கிற நமக்கு இபிஎஸ் என்ன, ஏர்னிங் பர் ஷேர் 1,04,000. 1,04,000 ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்ம இங்கே இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கேல்குலேட் பண்ணுமா, 80,000 டிவைட் பண்ணுங்க, டிவைடட் பை 80,000 போடுங்க. 1,04,000 பை 80,000 போட்டால் 1.3 வருது. சரிங்களா? இப்போது எக்ஸிஸ்டிங் வந்து 1.3. இஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ இன்க்ரீஸ் பை 30 இன்க்ரீஸ் ஆச்சு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இஃப் அட் ஆல் சேஞ்ச் இன் சேல்ஸ் பை 20% இன்க்ரீஸ்னா இபிஎஸ் என்ன வரும், 1.3 + 35%, 1.755.
if sales வந்து increase by 20%. if sales decrease by 20% னா 1.3 plus sorry minus 35% கொடுங்க 0.845 ஓகேங்களா. ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 6 முடியுது நமக்கு. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 7 போகலாம். இதில் நம்ம அசட்டை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த அசட்டை யூஸ் ஆகலை. அடுத்த சமயம் யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஓகேங்களா, டோட்டல் அசட். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம், சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 7 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50 lakhs இது யூஸ் ஆகும். ஸோ இந்த 50 lakhs யூஸ் ஆகும். இந்த 50 lakh ஓகேங்களா, 50 lakh யூஸ் ஆகும். எழுதி வச்சுக்குமா, 50 lakh ஓகே. வேற என்ன யூஸ் ஆகும், பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 இன்டூ இது வந்து க்ரோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இன்டூ 15% என்ன, 10 crores இன்டூ 15%, 1.5 crores. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5 crores. ஓகே ஃபைன். இல்லை ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மகிட்ட சேல்ஸ் இல்லை, சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அசட் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு கொடுத்து சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா. அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா சேல்ஸ் பை அசட். ஓகேங்களா, டோட்டல் அசட். அப்போது சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து 2.5 டோட்டல் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. டோட்டல் அசட் என்ன 20 இங்கே கொடுத்துருக்காங்க 20. ஸோ 20 அப்போ சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 20 இன்டூ 2.5 சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ 2.5 போடுங்க. 50 சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 crores. இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமா இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல. சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 crores. ஓகே, வேரியபிள் காஸ்ட் என்ன, வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ வந்து 65%. அப்போனா வேரியபிள் காஸ்ட் வந்து 65% ஆஃப் சேல்ஸ். ஓகேங்களா, 65%. அப்போ 50 crore 65% என்ன, 32.5 crores. 32.5 crores மைனஸ் பண்ணீங்களா என்ன கிடைக்கும், 17.5. ஓகேங்களா, இப்போ அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன பாருங்க, இபிஎஸ், டிஓஎல், டிஎஃப்எல், டிசிஎல் இது நார்மலாக எல்லாத்துலேயும் நமக்கு கண்டுபிடிக்க மாதிரி தான். ஸோ அது நம்மள நார்மலாக போகிற மாதிரி போடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன 4 crore. ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் டிஎஃப்எல் கொடுத்துருக்காங்க, பாருங்க டிஎஃப்எல் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த நம்ம சம்மில் பார்த்தோம்ல, இன்ட்ரெஸ்ட் அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்குறதா செக் பண்ண தேவையில்ல. டிஎஃப்எல் கொடுக்காங்க, டிஎஃப்எல்லே நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க டிஎஃப்எல் கொடுத்ததுனால அந்த ட்ராமா. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க 4 crore மைனஸ் பண்ண என்ன வருது பாருங்க, 17 crore 50,000ல் 17 crore 50 lakhல 4 crore மைனஸ் பண்ணாங்கன்னா 13 crore 50 lakh. அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுவோம், 1.5 crore. ஓகே, மைனஸ் பண்ணால் என்ன வருது 12 crore. அதில் டேக்ஸ் மைனஸ் பண்ணுவோம், டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30%. ஸோ 12 crore 30% என்ன 3.6. ஸோ 3.6 crore மைனஸ் பண்ணால் 8.4. பர்சன்ட் டிவிடெண்ட் இல்லை. ஸோ அதே 8.4 crore. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் 50 lakh. ஸோ அதை டிவைட் பண்ணால் 50 lakh டிவைட் பண்ண சரிங்களா. 8.4 crore 50 lakh டிவைட் பண்ணுங்க 16.8. ஓகேங்களா, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 16.8. இதில் வந்து டிஓஎல், டிஎஃப்எல், டிசிஎல் கண்டுபிடிச்சிடலாம். டிஓஎல், டிஎஃப்எல், டிசிஎல். ஓகேங்களா, இதில் ஃபார்முலாஸை திருப்பி எழுத போகிறதுல நம்ம இப்படியே கேல்குலேட் பண்ணி எழுத போகிறோம். கான்ட்ரிபியூஷன் 17.5 crore டிவைடட் பை இபிஐடி 13.5 crore. டிஎஃப்எல் வந்து இபிஐடி 13.5 crore டிவைடட் பை இபிடி 12 crore. டிசிஎல் என்ன
கான்ட்ரிபியூஷன் 17.5 crore டிவைடட் பை EBT 12 crore. ஓகேங்களா? இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க என்ன வருது. இதெல்லாம் டைம்ஸ் போட்டுக்கோங்க. 1.2963 டைம்ஸ் வரும். சரிங்களா? அதோட யூனிட்ஸ் அந்த இது பேர். ஓகேங்களா? டைம்ஸ் அத்தனை டைம்ஸ் ஒன்று ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எக்ஸாமில் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்படி இருந்தக்கூடாது. சரிங்களா? 1.125 டைம்ஸ் ஸோ 7.12 1.4583. ஓகேங்களா? கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே டன். இப்போ 7 சம் முடிஞ்சிச்சு. 8 சம் பார்ப்போமா? 8 சம்ல என்ன கொடுத்துருக்கான்? டிஓஎல் என்ன கேட்டிருக்கானா, டிஓஎல் டிஎஃப்எல் டிசிஎல் கேட்டிருக்கான். சுச்சுவேஷன் A1 சுச்சுவேஷன் 2 இருக்கு. ரெண்டு சுச்சுவேஷன் இருக்கு. ஃபினான்ஷியல் பிளான் ஏ பி ரெண்டு பிளான் இருக்கு. ஸோ அதில் ரெண்டு சுச்சுவேஷன் பிளான் ஏல ரெண்டு சுச்சுவேஷன், பிளான் பியில் ரெண்டு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சுச்சுவேஷன், பிளான் ஏல ஒரு சுச்சுவேஷன், பிளான் பியில் ரெண்டு சுச்சுவேஷன். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 4000. ஆனால் எவ்வளோ ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க? சேல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 75% தான். ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னா 4000 இன்ட்டு 75%, 3000 தான் சேல்ஸ் ஆகுது. ஸோ 3000 தான் சேல்ஸ். அதில் தான் நம்ம வந்து 30 மல்டிப்ளை பண்ணணும், 15 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அண்டர் போத் சுச்சுவேஷன் அதை என்டர் பண்ணிடலாமா? 15,000 20,000. சுச்சுவேஷன் 1ல 15,000 15,000, இங்கேயும் 15,000. ஓகேங்களா? இது நெகட்டிவ்ல இருக்கு. சுச்சுவேஷன் 2ல 20,000. ஓகே டன். அப்போது சுச்சுவேஷன் நம்ம வந்து எழுதியாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. ஸோ அடுத்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கையில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து டெப்ட் வந்து 10,000 இன்ட்டு டெப்ட் வந்து 10,000 இன்ட்டு 20% போட்டால் என்ன வரும்? 2,000. ஏல இதில் 2,000, இதுலேயும் 2,000. பியில் 5,000 இன்ட்டு 20% போட்டால் என்ன வரும்? 1,000. ஸோ 1,000 1,000. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தான் டிஃபர் ஆக போகுது, மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. பாருங்கள், இது எல்லாமே சேம் தான். நம்ம இஃப் அட் ஆல் என்ன ஏவாக இருந்தாலும் பியாக இருந்தாலும் இதெல்லாம் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ 3,000 யூனிட்ஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் 30 போட்டால் என்ன வருது? 90,000. ஸோ எல்லாத்துக்கும் 90,000 தான். ஓகே, வேரியபிள் காஸ்ட் என்ன? 15. 15 இன்ட்டு 3,000 45,000. 45,000 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது? 45,000 வரும். ஸோ எல்லாத்துக்கும் அதே தான். 45,000 45,000 45,000 45,000 வேரி ஆகிறது நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ 45,000ல் 15,000 போச்சுன்னா 30,000, இதில் 20,000 போச்சுன்னா 25,000, இதில் 15,000 போச்சுன்னா 30,000, இதில் 20,000 போச்சுன்னா 25,000. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 மைனஸ் பண்ணால் 28,000, இது வந்து 23,000, இதில் வந்து 29,000, இதில் 24,000. டேக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து டிஓஎல் டிஎஃப் டேக்ஸ் பர்சன்டேஜ் தேவையில்லை. அவங்க இபிஎஸ் ஒரு இஏடி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, டேக்ஸ் பர்சன்டேஜ் தேவை. அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன? டிஓஎல் டிஎஃப்எல் டிசிஎல். ஸோ டிஓஎல் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு பதிலாக நான் இங்கே எழுதிக்கிறேன் டிஓஎல். சரிங்களா? இதில் இங்கெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் இல்லை. ஸோ டிஓஎல் டிஎஃப்எல்
DCL இதான் ரெக்குவயர்மெண்ட்ல. ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT என்ன 45,000 divided by 45,000 divided by 30,000 1.5 EBIT divided by EBT என்ன 30 divided by 28,000 1.07. அதே போல் நம்ம கேல்குலேட் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த அமௌண்ட்லாம் வரும் சரிங்களா. அதே போல் இதுக்கும் 1.8 1.09 1.962 1.5 1.03 1.545 1.8 1.04 1.872. நான் எல்லா ஃபார்முலாஸும் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது ஃபாஸ்ட்டாக வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். இதுதான் சொல்யூஷன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8ம் டன். இல்லஸ்ட்ரேஷன் 9 போகலாம் இப்போ சரிங்களா. இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்ப்போம். நாவியா லிமிட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து நார்மல் கெப்பாசிட்டி வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட், ஃபிக்ஸட் காஸ்ட் இன் டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க 10 lakhs ஓகேங்களா. இதுலேருந்து ஈக்குவல் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 10 lakhs டோட்டல் வேல்யூ. அப்போது 1 lakh ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1 lakh ஓகேங்களா. இப்போதைக்கு வச்சுப்போம் அதை. ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. டிபெஞ்சர்ஸ் 7%. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 10 lakhsல 7% என்ன 70,000 ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் 70,000. ஓகே. கரண்ட் லைபிலிட்டிஸ் 5 lakh அது தேவையில்ல. நாவியா லிமிடெட் ஹஸ் டிசைட் டு அண்டர்டேக் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட். ஸோ அவங்க வந்து கேபிட்டல் கொண்டு வராங்க டு யூஸ் த மார்க்கெட் பொசிஷனல் தட் இன்வால்வ் 10 lakh rupees. ஸோ இந்த 10 lakh rupees எக்ஸ்பேன்ஷன் அந்த 10 lakh rupees எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 10 lakh rupees எக்ஸ்பேன்ஷன் வந்து இன் தீஸ் வேஸில் இருக்கும். லைக் அது இனிமேல் பார்ப்போம் ஓகேங்களா. இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் அவுட்புட் ஆஃப் 50%. ஸோ ஏற்கனவே 1 lakh இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் 50%னா increase in 50%னா 1 lakh plus 50%, 1,50,000 யூனிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃபைன். அதே போல் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் பி இன்க்ரீஸ் பை 5 lakh. ஸோ நியூ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன, நியூ அவுட்புட் எழுதிக்கலாம். நியூ அவுட்புட் 1,50,000. நியூ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிக்ஸட் காஸ்ட் வில் பி இன்க்ரீஸ் பை 5 lakh. So existing 10 lakh 15 lakh ஓகேங்களா. The additional okay variable cost will per unit will be decreased by 10%. 20ல 10% கம்மியாச்சுன்னா நியூ வேரியபிள் காஸ்ட் வந்து 18 ஓகேங்களா பெர் யூனிட். ஓகே. The additional output can be sold at existing priceலேயே இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் 40லே இருக்கும், குறையாது, இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே ஃபைன். The following alternative schemes can be proposed expansion program or plan. Financing like அந்த 10 lakh நம்ம 10 lakhs கொண்டு வரோம்ல, அதுக்கு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸ் வழியாக நம்ம வந்து வேரியஸ் வழியாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சம போடணும்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் above mentioned alternatives would be you recommend for Navia Limited with reference to the risk and return involved assuming a corporate tax of 40%. ஓகேங்களா. இப்போ சம் சால்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். சம் எக்ஸிஸ்டிங் வந்து நம்மளுக்கு வந்து 1 lakh யூனிட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து 1,50,000 யூனிட்ஸ் ஓகேங்களா. ஓகே, இந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேல்ஸ் என்ன இருந்துச்சு நம்மளுக்கு 40 per unit. ஸோ 1 lakh 40 per unit. அப்படியே நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்லாம் அதே தான் 40 per unit தான். பட் ஆனால் யூனிட்ஸ் மட்டும் அதிகம் ஓகேங்களா. இதில் 40 into 1 lakh 40 lakh. அதுலலாம் 60 lakh ஓகேங்களா. 40 into 1,50,000. ஓகே. வேரியபிள் காஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 20 into 1 lakh. அதுக்கப்புறம் 18 into 1,50,000 ஓகேங்களா. 20 into 1 lakh 20 lakh. அதே போல் 18 into 1,50,000 நியூ
கண்டுபிடிச்சோம்ல நியூ வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் 18 இன்ட்டு 1,50,000 போட்டால் நம்மளுக்கு வந்து 27 lakh. ஓகே டன். கான்ட்ரிபியூஷன் என்ன 20 lakh, இது 33 lakh, அப்புறம் இது 33. ஓகே டன். ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன இங்கே வந்து 10 lakh எக்ஸிஸ்டிங், அப்புறம் நியூ ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன போட்டிருந்தோம் 15 lakh ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம்ஸில் எல்லாத்துலேயும். ஸோ 15 lakh. ஓகே டன். இதுவும் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கேல்குலேட் பண்ணி இபிஐடி என்ன 10 lakh, இது என்ன 18 lakh, எல்லாமே 18 lakh. ஓகே டன். இன்ட்ரெஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணோம் இதில் வந்து 70,000 கேல்குலேட் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் 70,000 கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸில் பாருங்களேன் என்டையர்லி பை ஈக்விஷஸ். அப்போது ஃபஸ்ட் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி இந்த 70,000 தான். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 10 lakhsக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பாதிப்பும் இல்லை. ஸோ அதே 70,000 போட்டாச்சு. இப்போது இதில் பாருங்களேன் 5 lakh பை இஷ்யூ ஆஃப் ஃபியூ ஷேர்ஸ். ஓகே ஃபைன். இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் டிஃபர் ஆகிறதுக்கு. அண்ட் பேலன்ஸ் பை இஷ்யூ ஆஃப் 6% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் 100 days. ஸோ 6% டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஃபார் 5 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ்னா மிச்சம் என்ன 10 lakhsல 5 lakh தான் இருக்குது. 5 lakhக்கு 6% என்ன பண்ணா 30,000. ஸோ 30,000க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வருது. ப்ளஸ் 30,000 ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற 70,000 போட்டால் ஸோ 1 lakh வருது. அதாச்சு இது வந்து 30,000 ப்ளஸ் 70,000. ஓகேங்களா. அதே போல் இங்கே வந்து என்டையர்லி பை 6%. அப்போது 10 தேர்டு ஆல்ரெடி பாருங்கள் என்டையர்லி பை 6%. அப்போது டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே அந்த 10 lakh ஃபுல்லாகவே 6% டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 60,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ப்ளஸ் ஏற்கனவே இந்த எக்ஸிஸ்டிங் 70,000 ப்ளஸ் பண்ணால் 1,30,000 வருது. ஸோ 60,000 ப்ளஸ் 70,000 1,30,000. ஓகேங்களா. இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே மைனஸ் பண்ணால் என்ன வரும் 9,30,000, 17,30,000, 17 lakh, 16,70,000. ஓகே டன். இப்போ இது வரைக்கும் ஓகே. 40% டேக்ஸ் போக என்ன வருதுன்னா நீங்கள் இது போட்டுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. 40% டேக்ஸ் போக 5,58,000. 40% டேக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே 5,58,000. நீங்கள் 10,38,000, 10,20,000, 10,02,000. ஓகேங்களா. அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் பிஃபோர் எக்ஸிஸ்டிங்கில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 lakh. ஸோ 1 lakh. இதில் வந்து ஃபுல்லாகவே ஈக்விட்டியில் தான் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அல்டர்னேட்டிவில். ஸோ 10 lakhs டிவைட் பை 10 என்ன வருதும் 1 lakh ப்ளஸ் 1 lakh ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற 1 lakh. ஸோ 1 lakh ப்ளஸ் 1 lakh 2 lakh. ஓகேங்களா. அப்புறம் இதில் வந்து 5 lakh மட்டும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 5 lakh டிவைட் பை 10 ஓகேங்களா 50,000 வருது. ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் 1 lakh, 1 lakh ப்ளஸ் 50,000. ஸோ 1,50,000. இதில் எக்ஸிஸ்டிங் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே டிபெஞ்சர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க தேர்ட் ஆல்டர்னேட்டிவில். ஸோ இது இப்போ கேல்குலேட் பண்ணால் இபிஎஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5.58, 5.19, 6.8, 10.02. ஓகேங்களா. டன். இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இப்போ வந்து அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க பாருங்க. ஓகே ரிஸ்க் ரிட்டர்ன் இன்வால்வ் வச்சு நம்மளுக்கு வந்து எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டிஓஎல் டிஎஃப்எல் டிசிஎல் கேல்குலேட் பண்ணோம். டிஓஎல் டிஎஃப்எல் டிஎஸ்சிஎல் கேல்குலேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போமா.
DOL, DFL, DCL. DOL என்ன வருது இதில்? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT 10 lakh போட்டால் 2 வருது. அதே போல் DFL போட்டால் 1.075, DCL போட்டால் 2.15, இதில் 1.83, 1.04, 1.9032, அப்புறம் இது வந்து 1.83, 1.06, 1.9398. ஓகே, இது 1.83, 1.078, 1.9727. ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ ஐசிஐல வந்து அவங்க கொடுத்துருக்க தியரி படிப்போம். From the above figures, we can see that operating leverage is same in all alternatives through financial leverage differs. ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் லெவரேஜ் எல்லாமே சேமா இருக்கா? லிட்டரலா இந்த அது ஆன்சர்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வந்து இதில் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. சேம் இன் ஆல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் த்ரூ ஃபினான்ஷியல் லெவரேஜ் டிஃபரன்ஸ். ஃபினான்ஷியல் லெவரேஜ் வந்து டிஃபர் ஆகுதுல்ல. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் 3 யூசஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டெப்ட் அண்ட் ரிசல்டிங் டு ஹையர் டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல். ஓகே, இப்போ வந்து சிம்பிள். இதில் என்னன்னா எது அதிகமாக இருக்கோ அதுதான் ரிஸ்க் அதிகம். ஸோ இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, அண்ட் தென் இது வந்து எல்லாமே ஈக்குவல். ஸோ இதுதான் ரிஸ்க் அதிகம், இதுதான் ரிஸ்க் அதிகம். சரிங்களா? இது மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங்கில் கம்பேர் பண்ணும்போது இதுவும் ரிஸ்க் அதிகம். ஸோ இப்போ இதோட இது அதிகம். ஸோ எக்ஸிஸ்டிங்கில் ரிஸ்க் அதிகம். ஸோ அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இது 3 முறை தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வராது. சரிங்களா? ஸோ இது 3த்துல இது ஹையஸ்ட்டு, இது வந்து மிடில், இது லோயஸ்ட்டு. அதே போல் மென்ஷன் பண்ணி போட்டால் போதும். தியரி அவ்வளோதான். ஓகே, டன். கொஸ்டின் நம்பர் 9 முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 10ல் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்கு. ஆக்சுவலாக ஐசிஐ ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஐசிஐல வந்து கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க. எந்த கொஸ்டின்ல கீழே ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. The question can also be solved by first calculation EBIT with help of financial leverage. DFL வச்சு EBIT divided by EBIT minus interest போடுவோம்ல, அப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து அப்படி போட்டால் ஒரு ஆன்சர் வரும். இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, DOL கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டால் கூட ஒரு ஆன்சர் வரும். டிஎஃப்எல் வழியாக கால்குலேட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், டிஎஃப்எல் வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் போட சொல்லியிருக்கேன். ஸோ டிஎஃப்எல் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் ஐசிஐக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் அடிச்சுக்கோங்க. டிஓவில் வச்சு போடுற சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஐசிஐயில் சொல்யூஷன் இருக்குது. சரி, ஃபைன். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டா எழுதிடுவோம். டிஓஎல் என்ன கொடுத்துருக்கான் 2, டிசிஎல் என்ன கொடுத்துருக்கான் 2.5. அப்போ டிஎஃப்எல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2.5 divided by 2 என்ன? 1.25. இதை நான் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன், அதனால திருப்பி ரிப்பீட் பண்ணல. ஓகே, ஃபைன். இப்போ டிஎஃப்எல் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்கோம் 3.4 லேக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 3.4 லேக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்கோம், டிஎஃப்எல் கொடுக்கல, டிஎஃப்எல் கொடுத்துருக்கோம். நம்ம தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவனே கொடுத்துருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். இப்போ வந்து செக் பண்ண தேவையில்ல. ஓகே, ஃபைன். இப்போ வந்து சேல்ஸ் வந்து 50 லேக் கொடுத்துருக்கோம், அதை என்டர் பண்ணிடலாம். ஓகே, டிபெஞ்சர்ஸ் வந்து 30,25,000 இன்டூ 8% போட்டால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இருங்க, 30,25,000 இன்டூ 8% போட்டால் 2,42,000 வருது. ஓகேங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் போட்டாச்சு. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 34 lakh டிவைட் பை 10 lakh வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 3.4 lakhs. ஓகேங்களா?
இன்கம் டேக்ஸ் 30%, அதை என்ட்ரி பண்ணிடலாம். ஓகே டன். இது வரைக்கும் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ டிஎஃப்எல் வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் சொல்லிட்டேன். டிஓஎல் வச்சு கேல்குலேட் பண்ணலாம். டிஓஎல் வச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்னு வரும். அப்படி கேல்குலேட் பண்ணி ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு இருக்குது, ஸோ அந்த சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டால் அது ஒரு ஆன்சர் வரும். இப்போ நான் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக எடுப்பதனால நம்ம டிஎஃப்எல் வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஐசிஐ ஆன்சரும் இதுவும் டிஃபர் ஆகும். அது நோ ப்ராப்ளம், நோட் அதிலே கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸாமில் வந்து ரெண்டுத்துக்கும் ஆன்சர் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். டிஎஃப்எல் போட்டோம்னா இபிஐடி டிவைட் பை இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்தது, நான் திருப்பி ஃபார்மல் லெவலில் இன்ட்ரெஸ்ட் என்ன 2,42,000. 2,42,000 ஓகே. டிஎஃப்எல் என்னது ஆச்சு அப்போ 1.25 சரி 1.25 மைனஸ் 2,42,000 இன்ட்டு 1.25 இருங்க 1.25 இன்ட்டு 2,42,000 3,02,500 is equal to 3,02,500 divided by 0.25 12,10,000. so E is equal to 12,10,000. ஓகேங்களா? EB8 is equal to 12,10,000. நான் வந்து இ வந்து என்ன மென்ஷன் பண்ணேன், EB8 தான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஷார்ட் ஃபார்மாக எழுதிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாமில் ஃபுல்லாக எழுதுங்க. காஸ்ட் மைனஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன 12,10,000 ப்ளஸ் 3,04,000. மேலே ரிவர்ஸாக போகும்போது ப்ளஸ் பண்ணணும். 12,10,000 ப்ளஸ் 3,40,000 15,50,000 15,50,000. ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 12,10,000ல கீழே மைனஸ் பண்ணால் 2,42,000 மைனஸ் பண்ணால் 9,68,000 வருது. இபிடி அதில் 30% போயிடுச்சுன்னா 6,77,600. ஓகேங்களா? இதுதான் இஏடியே வருது. இது டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ 6,77,600 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 3,40,000 போட்டாதா 3,40,000 போட்டால் 1.9929 வருது. சரிங்களா? இதில் வேரியபிள் காஸ்ட்டும் போட்டுறேன். நான் கொடுக்குற சொல்யூஷன்னால இது 4 ஆகும் எல்லாருக்கும். 34,50,000. ஓகே, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் லிவரேஜ் கேட்டிருக்காங்களா? டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோட ரெக்குயர்மெண்ட் 1 வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஓகே டன். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ என்ன ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் என்ன 15,50,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் 50 lakh இன்ட்டு 100 என்ன வருது 15,50,000 divided by 50 lakh into 100 31%. ஓகே டன். ஏர்னிங்ஸ் per share நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் இது வந்து சால்வ் பண்ணியாச்சு. தேர்ட் என்ன இது கேட்டிருக்காங்க, அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 1.5 இண்டஸ்ட்ரியில். இது வந்து நம்ம இந்த அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து லோயர் ஆர் ஹையர் கேட்டிருக்காங்க. அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ இங்கே அசட் எதுவுமே கொடுக்கல, லைபிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது, டிபெஞ்சர்ஸ் இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ் கேபிட்டல் இருக்குது. டிபெஞ்சர்ஸ் என்ன 30,25,000 சரி 30,25,000 ஆமாம் 25,000. இதில் வந்து 34 lakh ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 64 lakh 25,000 வரும். இதுதான் டோட்டல் லைபிலிட்டி. டோட்டல் லைபிலிட்டி இஸ் டோட்டல் அசெட். பேலன்ஸ் ஷீட் வழியாக உங்களுக்கு தெரியும். ஸோ அது டோட்டல் அசெட் கீழே டினாமினேட்டர் எடுத்துக்கலாம் டோட்டல் அசெட். ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து 64 lakh 25,000. டோட்டல் அசெட்டும் 64 lakh 25,000 தான் வரும். ஸோ சேல்ஸ் மேலே இருக்கும். சேல்ஸ் மேலே சேல்ஸ் ஃபார்முலா படி சேல்ஸ் வந்து மேலே இருக்குமா, சேல்ஸ் வந்து 50 lakh. ஃபார்முலா என்ன, சேல்ஸ் பை அசெட். இதுதான் ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் டு அசெட் ஆன் ரேஷியோ. ஸோ 50 lakh டிவைடட் பை 64 lakh 25,000 என்ன வருது 0.7782. இதுதான் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ which is lesser than 1.5 which is lesser than 1.5. so it is lesser than the asset turnover ratio of industries. ஓகேங்களா? தேர்ட் ரெக்குயர்மெண்ட் சால்வ் பண்ணியாச்சு. at the level of sales the EBT of the company will be equal to 0. ஓகேங்களா? எந்த சேல்ஸில் வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் அதாவது இபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வில் பி 0ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா?
ஸோ அது எப்போ எப்படி calculate பண்ணலாம்? DCL is equal to change in percentage change in EBT divided by percentage change in sales ன்னு போடும் கரெக்டுங்களா? ஸோ EBT வந்து ஜீரோன்னு கேட்குறாங்க. அப்போ EBT வந்து 100% சேஞ்ச் எப்போ வரும்னு கேட்குறாங்க. DCL நம்மகிட்ட இருக்கு 2.5. ஸோ 2.5 EBT வந்து 100% சேஞ்ச். ஸோ எந்த லெவல் ஆஃப் சேல்ஸ்னா சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறது 100 டிவைட் பை 2.5. 40% சேஞ்ச் இன் சேல்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து EBIT வந்து ஜீரோ, EBT வந்து ஜீரோ, 40% சேஞ்ச். அப்போது சேல்ஸ் வந்து 40% சேல்ஸ் சேஞ்ச்னா இப்போ இருக்கிற சேல்ஸ் என்ன 50 லேக். இப்போ இருக்கிற சேல்ஸ் என்ன 50 லேக்கா? ஸோ 50 லேக்லேருந்து மைனஸ் 40%. ஏன்னா EBT வந்து ஜீரோ ஆக போகுது, ஜீரோன்னு ரெடியூஸ். ஸோ சேல்ஸ் வந்து 40% மைனஸ் பண்ணணும். 50 லேக் minus 40%, 30 lakh. So when sales is equal to 30 lakh, EBT will be 0. ஓகேங்களா? நீங்கள் சால்வ் பண்ணால் கூட அது மாதிரி வரும், ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ வந்து 50 lakh பதிலாக 30 லேக்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 30 lakh போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் போட்டால் அந்த ஆன்சர் தான் ஜீரோ தான் வரும். சரிங்களா? ஓகே டன். இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஒன்றும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 10 சால்வ்டு. கொஸ்டின் நம்பர் 11 போகலாம். கொஸ்டின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்கோம்? சேஞ்ச் இன் ரெவன்யூ. சேஞ்ச் இன் ரெவன்யூனா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகேங்களா? சேஞ்ச் இன் ஆப்ரேட்டிங் இன்கம். ஆப்ரேட்டிங் இன்கமுக்கு இன்னொரு நேம்னா EBIT. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. சேஞ்ச் இன் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகேங்களா? இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ரேட்டிங் இன்கமும் DCLும் கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் இன்கமோட ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். கரெக்டா? அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். இது பதிலாக EBITன்னு கூட போட்டுக்கோங்க, இல்லை சேல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் ஃபார் DCL. இது வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்முக்கு மட்டும் சால்வ் பண்ணுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எம்முக்கு என்னென்னா 26 டிவைட் பை 28 0.929. ஓகேங்களா? அதே போல் 32 டிவைட் பை 28 போட்டால் 1.143 சேல்ஸ். அப்போ இது நம்ம எம்முக்கு கால்குலேட் பண்ணோம். அதே போல் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 11th ஒன் ஆல்சோ சால்வ். இப்போ 12th ஒன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. 12th ஒன் பார்ப்போம். இப்போ 12th ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் என்ட்ரி பண்ணிடலாம். நம்ம அப்படியே கொஸ்டின் பார்க்க என்ட்ரி பண்ணிடலாம். சரிங்களா? 12th ஒன் ஈஸி தான். 12th ஒன் 100 lakhs சேல்ஸு. இன்ட்ரெஸ்ட் வந்து 10 lakh கொடுத்துருக்கோம். ஸோ 10 lakh எழுதிடலாம். ஆப்ரேட்டிங் லெவரேஜ் DOL வந்து 1.2. DCL என்ன கொடுத்துருக்காங்க 2.16. ஸோ இதில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுக்கல, அண்ட் தென் DFLும் கொடுக்கல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பார்க்க தேவையில்ல, ஃபைன். DFL எப்படி கால்குலேட் பண்ணும்? 2.16 டிவைட் பை 1.2 போட்டால் என்ன வருது? 2.16 டிவைட் பை 1.2 போட்டால் 1.8. DFLும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன நம்மகிட்ட இருக்குது? வேறு இந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ DFL வச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் எதை EBIT. ஸோ DFL வந்து 1.8. ஸோ இன்ட்ரெஸ்ட் E டிவைட் பை E மைனஸ் 10 lakh. ஸோ 1.8 E மைனஸ் 18 lakh இஸ் ஈக்குவல் டு E வரும். கரெக்டுங்களா? ஆமாம். தென் 0.8 இஸ் ஈக்குவல் டு 8 lakh. 0.8 இஸ் ஈக்குவல் டு 18 lakh வரும். ஸோ போட்டாக்கா 22 lakh இஸ் ஈக்குவல் டு 22,50,000 வரும். EBIT அதாச்சு. அது நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22,50,000 மைனஸ் பண்ணால் என்ன வருது? 12,50,000. ஓகே ஓகே, இது வரைக்கும் போட்டாச்சு. டேக்ஸ் கொடுக்கல. ஓகே டன். இப்போ வந்து EBIT வந்து DOL சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. EBIT என்ன? 22,50,000 இஸ் ஈக்குவல் டு 1.2. ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. 1.2 இன்ட்டு 22,50,000 27 lakh தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷன் டு 27 lakh போட்டாச்சா? 27 lakh இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ அப்போனா ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன? 22,50,000. 4,50,000. 4,50,000
வேரியபிள் காஸ்ட் என்ன அப்பனா 73 lakh. ஓகே, இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபினான்ஷியல் லெவரேஜ் கேட்டிருக்காங்களா ரெக்குயர்மெண்ட்டில்? ஃபினான்ஷியல் லெவரேஜ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. 1.8. ஃபிக்ஸட் காஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. 4.5 லேக்கு. பிவி ரேஷியோ என்ன? கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100. கான்ட்ரிபியூஷன் என்ன? 27 லேக்கு. சேல்ஸ் 100 இன்டூ 100 என்ன? 27% வரும். ஓகே, டன். கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. எல்லா illustration எல்லா ப்ராக்டிக்கல் கொஸ்டின் டன். லெவரேஜ் என்ற சாப்டர் டன். எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.